தூக்கி அங்குமிங்கும் தேடி எவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. தமிழ் இயக்கம், பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய மன்றம், செந்தமிழ் திருத்தேர், தூய தமிழ் மாணவர் இயக்கம் இணைந்து நடத்துகிற கல்லூரி மாணவர்களுக்கான தூய தமிழ் பயிலரங்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் தம்பிக்கிட்ட படித்து சொன்னேன் கடைசி செக்ஷன் போடாதீங்கன்னு, அவர் கேட்கல. பரவாயில்லையா? சரி சரி. அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ப்ரீஷியஸ் திங்ஸ் கம்ஸ் லேட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் லேட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப பெருமை நிறைந்த ஒரு அவையாக நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா மறைமலை அடிகளாருக்கு பிறகு தூய தமிழுக்காக இவ்வளவு பெரிய முன்னெடுப்பை இப்போதுதான் நான் என் வயதில் பார்க்கிறேன் என்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதற்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நம் இந்த நேரத்தில் நன்றியும் சொல்லிக்கொள்வோம். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த விழாவுக்கு வந்தது எதுக்குன்னா, நான் இப்போ நல்லா பேசுகிறேனோ இல்லையோ, நீங்கள் அதை ரசிக்கிறீங்களோ இல்லையோ, அதெல்லாம் ரெண்டாவது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பேச வரவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான புக்கு, சூட்டி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு புக்கு. ஏன்னா பாருங்கள், எனக்கு முகநூல்லையும் சரி படவரியிலையும் சரி அதிகமாக வரக்கூடிய செய்தி என்னென்னா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் திரும்ப வணக்கம்னு போட்டால் எனக்கு புதிதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தமிழ் பெயர் வேணும்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுடைய இது பற்றி கேட்குறதோடு சரி, நம்ம சொல்கிற பேரை வைக்க போகிறது இல்லை. நானும் வீம்புக்குனே செம்பியன் மாதேவி கோப்பெருந்தேவின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை பேசுகிறது இல்லை, பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தூய தமிழ் பெயர்களுக்காக ஒரு அழகான புத்தகத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் பயன்பாட்டில் தூய தமிழ் என்கிற தலைப்பு ஏன் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன்னா, எனக்கு அப்படி செய்தி அனுப்புகிற சிலர் நானும் கொஞ்சம் மீறி சரி எந்த எழுத்துலங்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு 4 எழுத்து சொல்லும் போது தான் எனக்கு நெஞ்சில் கை வச்சு உட்காந்துருவேன். டாடா டிடியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தமிழ் பேர் சொல்லுங்கன்னுவாங்க, இல்லை லாலால் ஆரம்பிக்கிற மாதிரி, இல்லை ஜாஷால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தமிழ் பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்கிறது, தமிழிலே லகரத்திலோ டகரத்திலோ சொற்களே தோன்றாது என்பதை எப்படி அவர்களுக்கு நாம் சொல்ல முடியும் என்று நினைக்கிற போது தான் பயன்பாட்டில் தமிழ் எப்படி மாட்டி முழிக்கிறது என்று தெரிகிறது. உங்களாம் இன்னும் கல்யாணம் ஆகலானாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் தெரியும். இந்த 2 நாளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய சக வயது ஒரு தோழனாக நான் நிறைய விஷயங்கள் உங்களோட பேசணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன். முதல்ல மொழியை பற்றி சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஏன் தூய தமிழ் ரொம்ப அவசியம்னு நினைக்கலாம். முதல்ல நம்ம எல்லாம் தமிழராக பிறந்த நாம் எல்லாரும் தூய தமிழ் என்று சொல்வதற்கே வெட்கப்பட வேண்டும். யாராவது ஒரு கடையில் வந்து தூய அரிசி விற்கும் அப்படின்னு சொன்னால், அரிசியே நீ தூயமாக தான் நான் விற்கணும், அதில் என்ன தனியாக தூய அரிசி விற்பும்னு சொன்னால் நமக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு இனம் தன் மொழியை தூய மொழியாக அப்படி தனித்து சொல்லுகிறது என்றால் அதை விட ஒரு வெட்கக்கேடு அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு இல்லை. நம்மளை தான் சொல்கிறேன், நமக்கு வேறு இல்லை. நான் நினைக்கிறது உண்டு, ஒரு அரிசி வாங்கினா கூட அதில் கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஈவன் ரேஷன் கடையில் போய் வாங்கினா கூட அதில் ஒரு கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எனக்கு என்ன தோணும்னா, வாய்க்கு உள்ளே போகிற சோற்றில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தமிழன் கூட வாய்க்கு உள்ளே இருந்து வெளியே விடக்கூடிய சொற்களில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நினைக்கவில்லையே என்பது தான் எனக்கு இருக்கிற ஆதங்கம். ஏன் நினைக்கிறது இல்லை? ஏன்னா மொழியை பற்றி தெரியல. உங்களுக்கு சொல்லவா, மனுஷன் கண்டுபிடிச்சதுலே ரொம்ப அற்புதமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? அறிவியல் படி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், நெருப்பை கண்டுபிடிச்சது தான் ரொம்ப பெரிய விஷயம். இல்லைன்னா இன்றைக்கி கிரில்டு சிக்கன்ஸே கிடைக்காமல் போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் சக்கரம் கண்டுபிடிச்சது. இல்லைனா நம்ம இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரங்கள்லாம் பயணம் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா தான் வானத்திலே பறக்கிற ஏரோப்ளைனாக இருந்தால் கூட அதுக்கும் சக்கரம் இருந்தால் தான் உண்டு. ஆமாம், இப்போ சக்கரம் ரொம்ப அவசியம். இப்போ ஹெலிகாப்டர் அப்படின்னு கேட்காதீங்க, உலங்கூர்தி அது வேறு.
அது இதற்குள்ளே சேர்க்க வேணாம். எல்லாத்தையும் ஒரு விதிவிலக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி அது ஒரு விதிவிலக்கு. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, மனிதன் கண்டுபிடிச்சதுலே ரொம்ப அற்புதமான விஷயம் எது தெரியுமா? மொழி தான். அது நெருப்போ சக்கரமோ ராக்கெட்டோ, மனுஷன் கண்டுபிடிச்சதுலே ரொம்ப அழகான உயர்வான பெரிய ஒன்று மொழி. ஏன் தெரியுமா? ஏன்னா மொழி என்பது உணர்வுகளுக்கு ஒளி வடிவத்தையும் உணர்வுகளுக்கு வரி வடிவத்தையும் கொடுக்கக்கூடிய மொழியை போல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உணர்வுகளுக்கு யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்குள்ள காதல் அப்படி இருக்கு. நீங்கள் காதலிக்கிற பொண்ணை பார்த்து என்னதான் நீங்கள் கண்ணில் 1000 சொன்னாலும் உங்களால் உணர்வு அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. வாயை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு இங்கிருந்து அங்கே போது பாருங்க. அது எதனால் முடியுங்க? இது வரைக்கும் தம்பி பெண்ணையே திறக்கலை. இப்போ நான் சொன்ன உடனே பெண் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறார். சரி, அவருக்கு முக்கியமான சிலபஸ் நடக்கிறது. மொழியினுடைய மிகப்பெரிய விஷயம் பாருங்க, அது சாதாரணமானது இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு நாய் இன்னொரு நாயை குறைச்சதால ஒரு நாய் செத்து போய் பார்த்துருக்கீங்களா? இந்த நாய் என்னை பார்த்து குறைச்சிருச்சு அதனால நான் செத்து போகிறேன்னு எந்த நாயாவது செத்து போயிருக்கா? எந்த நாயாதுங்க? ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து இந்த காக்கா என்னை பார்த்து கத்திருச்சு அப்படின்றதுக்காக இன்னொரு காக்கா செத்து போய் பார்த்துருக்கீங்களா? ஆனால் உலகத்திலேயே ஒரு உயிரினம் மட்டும்தான் இந்த மனிதன் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிட்டான் என்று உயிரை மாய்த்து கொள்வது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றால் மொழி எவ்வளவு உயரியது என்று யோசித்து பாருங்கள். கம்பன் அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஆள். எல்லாருக்கும் கம்பன் தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், கடலூர் மாவட்டம். ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். நல்லது. உயிரோட நல்லா இருக்காருங்களா? சரி, நல்லது. கம்பன் மாதிரி இந்த மொழியை கையாண்ட, என்ன கேட்டால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் தூய தமிழ் கவிஞர் கம்பன் தான். தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதல் தூய, ஏன்னா அவர் கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேட் தான், வழிமொழிந்து எழுதுறாரு. எங்கேருந்து? வால்மீகி கிட்ட இருந்து. நீங்கள் அவரதை பாருங்களேன். விபீஷணனை விபீஷணன் என்று எழுதவில்லை, வீடனன் என்று தமிழ்படுத்தினார். ராமனை ராமன் என்று எழுதவில்லை, ராவுக்கு முன்னால் இகரம் போட்டு எழுத வேண்டும் என்கிற இலக்கண விதியோடு இராமன் என்று எழுதினான். லக்ஷ்மணனை லக்ஷ்மணன் எழுதல, இலக்குவன் என்று எழுதினான். என்னை கேட்டால் இந்தியாவில் பல மொழிகளில் ராமாயணம் மொழிபெயர்த்த போதும் கூட ராமனும் லக்ஷ்மணனும் விபீஷணனும் அந்த மொழிக்காரர்களாகவே மாறியார்கள் என்றால் தமிழில் மட்டும்தான் கம்பன் மட்டும்தான் அதை செய்தான். முதலில் துயன். அந்த கம்பன் ஒரு அழகா ஒன்று சொல்லுவாருங்க. இந்த மொழிக்கான அழகை சொல்கிறேன் பாருங்களேன். தாடகை தெரியுமா உங்களுக்கு? சரி, வேணா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நினச்சிக்கோங்க, அதான் தாடகை. ரொம்ப மோசமானவ, நீங்கள் பார்த்துருப்பீங்க கதைகள்லாம். ஒரு அரக்கி. ஆமாம், அரக்கி. அவளை ராமன் கொல்றான். உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் அந்த கதை. அதுவும் திருப்பதி போனவங்கலாம் இருந்தீங்கன்னா குடோனில் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அந்த கதையை. ராமனுடைய அம்பு போது தாடகையினுடைய வைர மார்பை துளைத்து கொண்டு அந்த அம்பு போது. கம்பருடைய ராமாயணம் பார்த்தீங்கன்னா ராமனுடைய ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு பேரை தொலைச்சிட்டு போகும்போது எப்படி போச்சுன்னு அழகழகாக சொல்லியிருப்பார். சொன்னதே சொல்ல மாட்டார். நம்மலாம் பாருங்கள், கொஷின் பேப்பரில் பேசேஜ் இருந்தால் அதே 2 மார்க் எழுதுவோம், அதே 3 மார்க் எழுதுவோம், அதே டீட்டெயிலாக எழுதுவோம். ஆனால் பேசேஜை மட்டும் அதை எழுதியிருக்கவே மாட்டோம். மற்ற எல்லாத்துலையும் அதை எழுதியிருப்போம். பேசேஜில் மட்டும் கரெக்டாக தப்பாக எழுதுவோம், பேராகிராஃப்லேருந்து எடுத்து. ஆனால் கம்பர் பாருங்கள், வாலியை அம்பு குத்தும் போது வாழைப்பழத்திலே ஊசியை போல குத்தியது, ராவணனை குற்றுகிற போது உள்ளே இருக்கிற சீதையை தேடுவதாக தடவி கொண்டு போனது, அப்படின்னு ஒவ்வொருத்தரை கொல்லும் போதும் அந்த அம்புக்கு ஒரு அழகு சொல்வார். அப்படி தாடகையை கொல்லும் போது அது எப்படி போச்சா ரொம்ப அழகாக சொல்வார். வேகமாக போச்சுன்னு சொல்லணும். கம்பன் முடிவு பண்ணிட்டார். ராம அம்பு விட்டான், சொயின்னு போச்சு, வேகமாக போச்சுன்னு சொல்லணும். எப்படி சொல்லாங்க? இருக்கிறதுல எதுங்க வேகம்? மின்னல். ஐ திங்க் வடிவேலு அந்த காமெடி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாமா மின்னல் சரக்குன்னு போகிறது சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி, இலக்கியத்தில் மின்னல். வேற எதுங்க ரொம்ப வேகத்துக்கு எதுங்க நம்ம சொல்லுவோம்? உதாரணமாக குதிரையினுடைய வேகத்தை சொல்கிறது வழக்கம், சரிங்களா? அப்புறம் எண்ணெய் ஓட்டத்தினுடைய ஒரு வேகம் இருக்கிறது. அது எங்க இதெல்லாம் ஒரு பக்கமாக ஓடுங்க, அது எல்லா பக்கமும் ஓடும். அது ஓடுறது, அது செதறது.
நான் ஓடுறதை பற்றி கேட்குறேன், நீங்கள் செதறதை பற்றி சொல்கிறீங்க. இப்போ குதிரை நேராக ஓடும், யானை நேராக ஓடும், மனசு அது நேராலாம் ஓடாது. அது அப்படியே பல ரூபங்கள் எல்லா இடத்துலையும் போகும், அது எல்லா திசையிலையும். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுக்கோங்க, வெளியே வேண்டாம். வேகத்துக்கு குதிரையை சொன்னாங்க ஒரு காலத்தில். குதிரைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ அறிவியல் சொல்லக்கூடிய வேகத்திலே மிகப்பெரிய வேகமாக இருப்பது ஒளி, லைட்டுடைய ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் இயற்பியலில் படிச்சிருக்கலாம். நாங்களாம் படித்ததில்லை, இப்போ சார் சொல்லும் போது கேட்போம் காதில். இருக்கிறதுலே அதீத வேகம் எது தெரியுமா? ஒளியினுடைய வேகம். அதனால தான் நீங்கள் இன்றைக்கி எதை கண்டுபிடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க, இது ஒளி இத்தனை ஒளியின் வேகத்திலே பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, ஒளியினுடைய வேகம். ஒளி, லைட், சவுண்ட் இல்லை. எங்கள் பசங்க எல்லாம் சொன்ன, ஓ 2 லீ இருக்கா சார் தமிழ்லன்னு கேட்பான். லைட்டுடைய வேகம், ஸ்பீடு, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வேகங்க. ஆனால் இப்போ கம்பர் காலத்தில் அதெல்லாம் வரல. அவர் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே வந்துட்டார் பாவம். அவர் அந்த இயற்பியல் வளர்ச்சிக்கெல்லாம் முன்னாடி வந்ததால் அவருக்கு அதை சொல்ல முடியாது, ஒளியின் வேகம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒளியை விட வேகமாக ஒன்று போகும் தெரியுமா? எது சொல்லுங்க பார்ப்போம், ஒளியை விட வேகமாக. மனம் தான் இல்லைன்னுட்டு நீங்கள் திரும்ப அதையே சொல்கிறீங்களே. ஒமிட் பண்ண டாப்பிக்கே திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வரீங்களே. சரி, கம்பன் சொல்கிறாரு, ராமன் வீட்டு அம்பு வேகமாக போச்சு. அது எவ்வளோ வேகமாக போச்சு தெரியுமா? கடிய வேக சுடுசரம் அப்படின்னு சொன்னார். அது எவ்வளோ வேகம்னா, சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் என்று சொன்னார். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க, சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம். ராமன் வீட்டு அம்பு எவ்வளோ வேகமாக போச்சா, ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து வார்த்தையில் காயப்படுத்தினான்னா அது எவ்வளோ வேகமாக அவனை போய் காயப்படுத்துமோ அவ்வளோ வேகமாக அந்த அம்பு போச்சான். இதோட ஆழம் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸ்பீடாவது ஆன் பண்ணி வரணும். சி அப்படின்னு சொல்லிட்டா நான் சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு மூஞ்சி மாறிடுமா இல்லையா? ஒரு கெட்ட வார்த்தை, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்ட வார்த்தையை மனசில் நினச்சிக்கோங்க. எதிர்க்கு நின்று அந்த கெட்ட வார்த்தையை சொன்ன உடனே அந்த வாயிலேருந்து வெளியே வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசுக்குள்ளே வந்து இப்படி நெருடலாவதா இல்லையா? அதனால தான் கம்பர் சொன்னார், வேகத்திலே பெரிய வேகம் எது தெரியுமா? கடிய வேக சுடுசரம். அப்போ இந்த சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க. ஆனால் நாம் ஒருபோதும் சொற்களை அப்படி பயன்படுத்துவதில்லை. ரொம்ப ஏமாந்து உட்காந்துருப்பான் துண்டை போட்டு, வெர்ரா சொல்ல மாட்டோம். நீ ஆனும் போதே தெரியும்டி, நீ இப்படி தான் உட்காருவேன்னு எனக்கு தெரியணும். தானே ஒன்றுத்தில் போய் பணத்தை போடுவான், போடுற வரைக்கும் யோசிச்சுருப்பான், நம்ம அடுத்த மாதம் போடலாமா அடுத்த மாதம் போடலாமான்னு. அவன் அம்போன்னு ஆனதுக்கப்புறம் சொல்லுவான், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதானே அதெல்லாம் தலையிடுறதே கிடையாது அப்படின்னு பேசுவோம். என்ன சொற்களை பயன்படுத்த தெரில. ஒரு மொழி எவ்வளோ உயர்ன்னு சொல்கிறேன் பாருங்க. உங்கள் எண்ணங்களை, உங்கள் கற்பனையை, உங்கள் ஆச்சரியங்களை, உங்கள் விருப்பங்களை நீங்கள் உங்களிடமிருந்து இன்னொருவருக்கு சொல்ல மொழியை தவிர வேறு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. அதான் மொழியினுடைய பெரிய பெரிய விஷயம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் பேர் அருவின்னு சொன்னோடனே உங்கள் மனசில் என்ன ஓடுது? பேர் அருவின்ற என்ன ஓடுது? பெரிய அருவி ஓடும். பெரிய மலைன்னு சொன்ன என்ன ஓடுது? ஒரு பெரிய மலை. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலை போகும். எல்லாருக்கும் திருப்பதி மலை வராது மனசுக்கு. சிலருக்கு இமய மலை வரும், சிலருக்கு பரங்கி மலை வரும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மலை வரும். அப்போ இந்த மொழிக்கு என்ன அழகு பாருங்க. நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், பொன்னியின் செல்வன் படம் வந்தது, பொன்னியின் செல்வன் நாவலே முடிச்சுட்டு போயிட்டார். ஏன்? ஒரு பொன்னியின் செல்வனுடைய மொழியை மொழியாக படிக்கிற போது வந்தியத்தேவன் குதிரையில் ஏறி ஓடி வந்தான்னா உங்கள் மனசில் ஒரு வந்தியத்தேவன் வருவான் பாருங்க. அந்த வந்தியத்தேவனை கார்த்திகால ஈக்குவல் பண்ணவே முடியாது, நெவர் பண்ணவே முடியாது. ஒரு அழகான அந்த காட்டுக்குள்ளே அவங்க வராங்க, நீங்கள் அப்படி படிக்கிற போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு காடு வரும் பாருங்க. அந்த காட்டை வந்து சங்கரே வந்து அப்படி படம் வச்சு காமிச்சா கூட அந்த காட்டை நீங்கள் கற்பனை பண்ண காட்டை அவங்களால கொடுக்க முடியாது. மொழியினுடைய இன்னொரு பலம் சொல்லுகிறேன் பாருங்க, உங்கள் கற்பனை எண்ணங்களுக்கு மொழி உயிரும் கொடுக்கும். ஒரு மொழி உங்கள் கற்பனை எண்ணங்களுக்கும் உயிர் கொடுக்கும். அதுதான் மொழியினுடைய மிகப்பெரிய பலம். ரெண்டையும் ஒரு மொழி செய்யும். ஆனால் என்ன பிரச்சனை இப்போ நமக்கு இங்கே இந்த நேரத்தில் நம்ம பேசுகிறோன்னா, இந்த மொழியை தூய மொழியாக பேசுவதில் இருக்கக்கூடிய சிக்கல். அதுவும் நம்மளை மாதிரி இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பேசுகிறதுல பயங்கரமான சிக்கல் இருக்கு. ஏன்? நம்ம காலையிலேருந்தே என்ன பேசுகிறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மார்னிங் எழுந்தோம், அலாரம் ஆஃப் பண்ணோம், அப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு
குளிக்கிறதுக்கு மக்கு எடுத்து பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு டவல் எடுத்து தொடச்சிட்டு வெளியே வந்து அம்மா கிட்ட டிஃபன் கேட்டு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு டைனிங் ரூம்லேருந்து வெளியே எழுந்து வந்து ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிட்டு யூனிஃபார்ம் என்னன்னு பார்த்து அதையும் போட்டுக்கிட்டு கரெக்டாக காலேஜ் பஸ் வந்துச்சான்னு பார்த்து ஏறி டிரைவர் நல்லா அதே டிரைவராக வேறு டிரைவரெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே காலேஜ் வந்தோமா அட்டண்டன்ஸை போட்டோமா சார் நடத்தினாரா சிலபஸை முடிச்சாரான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போனோமா ஒரு டீ குடித்தோமா. சார் இதெல்லாம் பேசுறதுல எவ்வளோ இங்கிலீஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ தமிழ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முக்கால்வாசி இங்கிலீஷ். ஆனால் நீங்கள் இப்படி பேசினா தான் உங்களை தமிழ்னு தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்க. இப்படி பேசினா தான் நீங்கள் பஸ்ஸில் ஏறி நடத்துனர் எங்கே அப்படின்னு கேட்டால் காலை மிதிப்பான். இருக்கிற கூட்டத்தில் என்ன நடத்துனர் எங்கே நினைப்பாரே இல்லையா? ஏன் ஒரு சிரமம் வருது பாருங்க. பயன்பாட்டிலே தமிழை கொண்டு வர தமிழ் மட்டும் கிடையாது, இந்திக்காரன் பயன்பாட்டில் இந்தி கொண்டு வந்தாலும் பிரச்சனை, தெலுங்குக்காரன் பயன்பாட்டில் தெலுங்கு கொண்டு வந்தாலும் பிரச்சனை. ஏன் நீங்கள் தெலுங்கு இந்திக்காரன் மட்டும் தூய தமிழில் பேசன்னு சொல்லாதீங்க. அவங்களும் அதே தான், ப்ரஷ் லூ பேஸ்ட் லூ தான். அங்கேயும் ஒன்றும் பெருசாக மாற்றம்லாம் கிடையாது, நம்மள மாதிரியே தான். நம் தாய்மொழியை தூய மொழியாக பேசுவதிலே ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? மறைமலை அடிகள் பார்த்த சிக்கல் வேற, அவருக்கு இருந்த சிக்கல் வடமொழி மட்டும்தான். இன்னைக்கு பல மொழி சிக்கல். நம்மளால் என்ன பண்ணுறான் பாருங்க, நடந்து போகிறான், நம்ம ஊர் தான், ஒரு சந்தைக்குள்ளே போகிறான், ஒரு கீரையை ஒரு அந்த கீரை ஓனரு நல்லா ஒரு அடிமை சிக்கிச்சேன்னு ஒரு நார்த் இந்தியன்கிட்ட கீரையை கொடுத்து விற்க சொல்லிட்டு போயிடுவான். நம்மளால் அங்கே தான் பயங்கரமான அறிவை காமிப்பான். கித்தனா ருப்பி ஹே அப்படின்பான். ஏன் நான் ஹிந்தி பேச கற்றுக்கிட்டேன்னா அது எனக்கு ஒரு தமிழே தான் கேள. இல்லை அவர் ஹிந்திக்காரராக இருக்கார், நீ அங்கே போ, நீ தலைகீழா நின்னாலும் அவங்ககிட்ட தமிழை பேச மாட்டான். உண்மை சார். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறவன் என்ன இருந்தாலும் இணங்கி வரணும்ல. அவன் ஒன்று சொல்லுவான், நான் 20 rupees கேட்பேன், அவன் ஆமான்னு தலையிட்டு ஹிந்தியிலே தான் திரும்ப சொல்லுவானே தவிர இங்கிலீஷில் 20 rupees திரும்ப சொல்ல மாட்டான். நீங்கள் போய் வேணால் பாருங்கள், உண்மையை தான் சொல்கிறேன், சும்மா சொல்லலை. ஆனால் நமக்கு என்ன பாருங்கள் சிக்கல், நான் இப்படி பேசினா தான் அது எனக்கு சரியாக இருக்குது. ஏன் என்னால் காலையில் எழுந்தேன், பல் துளைக்கினேன், நீராடினேன்லாம் சொல்ல முடியாது. மீரா சீக்க விளம்பரமாக நீராடு அப்படின்னு படம், அது ஏதோ நமக்கு ஏதோ வித்தியாசமாக அதை பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ 1001 உட்காந்துட்டு படத்தில் இருக்க மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். அது நமக்கு சுத்தமாக அந்நியம். சரி, இப்போ இந்த பயன்பாட்டின் சிக்கல் நான் என்னன்னு ஓப்பனாக சொல்லவா, வெளிப்படையாக சொல்லவா? பயன்பாட்டின் சிக்கல் தமிழ் சொற்களை சொல்லுவதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இப்போ நம்ம ஒரு பஸ் முறைக்கு நிற்கிறோம், டிரைவர் இந்த பஸ் காஞ்சிபுரம் போகுமா அப்படின்னு கேட்டால் கேட்டலாம். ஓட்டுநரே இந்த பேருந்து காஞ்சிபுரம் போகுமான்னு கேட்கணும்னா ஏதோ ஒன்று நம்மளை வந்து தடுக்குது. என்னதான் அதை நம்ம ரொம்ப பெருமையாக நினச்சாலும் எதிர்க்கிற ஓட்டுநர் என்ன நினைப்பாரோ, நம்மளை பஸ்ஸில் ஏற்றுவாரா இல்லை பஸ் மேலே நம்மளை மேலே பஸ் ஏற்றிடுவாரா, ஏன்னா அவர் எந்த டென்ஷனில் இருக்க நான் ஓட்டுப்போ அதை கண்டுடுவார். அப்புறம் இன்னொரு பிரச்சனை பாருங்கள், படிக்காதவர்களிடம் கூட போய் ஆங்கிலம் சேர்ந்து விட்டது. அந்த ஆயாவுக்கு ஒன்றுமே படிச்சிருக்காது, ஒன்றாவது கூட அந்த ஆயா படிச்சிருக்காது. ஆனால் அந்த ஆயா என்ன சொல்லன்னு பார்த்துக்கிறீங்களா, ரிமோட் எங்கே வச்ச அது சொல்லுவாங்க, அந்த சுவிட்சை கொஞ்சம் தட்டு. அந்த ஆயா பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் இங்கிலீஷ், சுவிட்சு தமிழ். நம்ம பேரே பாதி பேருக்கு அப்படிதான், ஓ ரிமோட் தமிழ் இல்லையா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் இருக்கா இன்னும். அப்போ என்ன சிக்கல் பாருங்க, ஒரு சொல் தமிழிலே வருகிற போது இருக்கிற போது அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு சின்ன தயக்கம் வருகிறது. அது எந்த அளவுக்கு என் தயக்கம் போயிடுச்சுன்னா, நான் ஒன்று சொன்ன பாருங்க, அதே தான். பிடித்தவரிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தாய்மொழியில் சொல்வதை விட ஐ லவ் யூ என்று இங்கிலீஷில் சொல்வது பெருமையாக இருக்கிறது இல்லை? உயிரற்ற ஒரு வரியிலே நாம் அதை சொல்லுகிறோம். எது இருக்கிறதுலே நமக்கு இருக்கிற அதீதமான உணர்வே அந்த காதல் உணர்வு தான். ஆனால் அதை கூட நம்ம தாய்மொழியில் காட்டுறதும் நமக்கு விருப்பம் இல்லை. ஏன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணு இப்படி மேலே கீழே பார்த்துட்டு இது வரைக்கும் ஓகே சொல்லாமல் யோசித்தேன், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லவே மாட்டேன்ட்டு போயிடும். என்ன, ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னென்னு ரொம்ப குடும்பத்தை பற்றி யோசிக்கிறவன் ரொம்ப தமிழ் பேசுகிறோம், 2 பேரும் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. அதனால் என்னென்னா ஓ சிக்கல், என்ன சிக்கல், என்னால் அந்த வார்த்தையை பேச முடியல. நான் கேட்குறேங்க, ஏன் தமிழ் வார்த்தையை பேச முடிவதில்லை? ஒரு புதிய தமிழ் வார்த்தை இந்த உலகுக்கு வருகிறது, ஒரு புதிய தமிழ் வார்த்தை உலகுக்கு வருகிறது, ஏன் பேச முடியல? முதல் சிக்கல் சொல்லவா, அந்த தமிழ் வார்த்தை, மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வார்த்தை அல்லது தமிழாக்கம் செய்யப்பட்ட தமிழ் வார்த்தை எங்களுக்கு பிடிக்கவில்லை. எங்களுக்கு பிடிப்பது போல் இருந்தால் நீங்கள் சொல்லாமலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ உதாரணம் சொல்கிற பாருங்க, காஃபின்னு ஒன்று இருந்துச்சு சார், அதுக்கு தமிழில் முதல்ல ஒரு பேர் வச்சாங்க. கொலம்பிலாம் ஃபஸ்ட்டு வைக்கல, கொட்டை வடி நீர்னு ஒன்று வச்சாங்க. யாராவது மனசாட்சியோட போய் கொட்டை வடி நீர் தாங்கன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்
பாருங்க, இவர் ஒரு புது அவருடைய வரலாறு சொல்றாரு. ஒரு முறை கொட்டை வடிநீர் கேட்டதுக்கு கொட்டை வடிநீருக்கு தமிழ்ல என்னன்னு கேட்டாருங்களா. ஆமா, அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு இருக்கோம். என்ன சிக்கல்டா, தமிழாக்கம் செய்றீங்க சரி, என்னன்னா இதில் ஒரு 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 நியாயமே இல்லாத ஒரு தமிழாக்கம் பண்ணிட்டு அதை பேசுனா, அப்பதான் அடுத்து ஒரு சொல் வந்தது, குழம்பி என்கிற சொல் வந்தது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு சொல்லுக்கு தமிழாக்கம் செய்கிற போது இரண்டு விதமாக செய்யலாம். ஒன்று, அதனுடைய செயல் அடிப்படையிலே அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இல்லை என்றால் அதனுடைய தோற்றம் அடிப்படையிலே ஒரு பேர் வைக்கலாம். நமக்கு ரெண்டுத்துலையுமே பேர் வைக்கிறது கிடையாது. சுந்தரம்னு பேர் வைப்பாங்க, ஆனால் மூக்கு இந்த பக்கம் இருக்க, வாய் இந்த பக்கம் இருக்க, ஆனால் பேர் சுந்தரம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. பேர் என்ன, ஆரோக்கிய சாமிம்பா, ஆனால் கண்ணு கோளாறு, காது கேட்காது, வாய் பேச எல்லாம் இருக்கும், ஆனால் பேரு கேளுங்க ஆரோக்கிய சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. தீஞ்சு போன கொத்தமல்லி மாதிரி இருப்பா, பேரை கேட்டால் ரோஜா அப்படின்னு சொல்லுவா. நம்ம இங்க யாராவது ரோஜாவோ சுந்தரமோ ஆரோக்கியமோ இருந்தால் வடித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னன்னா சம்பந்தமே இல்லாம பேர் வைக்கிறது. இந்த மொழியாக்கமும் அதே தாங்க, ரெண்டு விதமாக பேர் வைக்கலாம். ஒன்று, அது செயல் அடிப்படையிலே ஒரு பேரை வைக்கணும், இல்லையா அதன் தோற்ற அடிப்படையிலே பேர் வைக்கணும். ஏதாவது ஒன்று ஜெயிச்சிரும். அதுதான் இந்த காஃபி. காஃபிக்கு முதல்ல என்ன பேர் வச்சாங்க, கொட்டை வடிநீர் என்பது செயல் வடிவிலானது. என்ன, காப்பி கொட்டையை அரைத்து சுடுநீரில் போட்டு வடித்து எடுப்பதால் அது கொட்டை வடிநீர். யாரோ ரொம்ப வேலை இல்லாதவன் இந்த பேர் வச்சிருக்கான். இவ்வளோ பெருசா கேட்கறதுக்குள்ள காப்பி கடையே மூடிடுவான், அவ்வளோ பெரிய பேர். ஆனால் நீங்கள் பாருங்க, இப்போ முருகன் அருளோட பேசுகிற விட்டுருங்க, அவர் இன்னொரு பேர் கொண்டு வந்தாங்க, குழம்பி. அது ஜெயிச்சிருச்சு. இப்போ நான் கேட்டோன்னே நீங்கள் எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு கொட்டை வடின்னு தெரியும், ஆனால் அதை நீங்கள் சொல்லலை, குழம்பியை சொன்னீங்க. ஏன்னா அது உங்களை ஜெயித்து விட்டது, வென்று விட்டது அந்த சொல். ஏன் அந்த சொல் வென்றதுன்னா, இந்த சொல் செயலால் வந்த சொல் அல்ல, தோற்றத்தால் வந்த சொல். அப்படியா, என்ன தோற்றம்? குழம்பி என்றால் குதிரையினுடைய காலிலே அடிக்கப்படக்கூடிய அந்த வளைவான ஒரு பகுதி. அது ஓடிச்சுன்னா குளம்படி சத்தம் கேட்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது பதிஞ்ச அந்த மண்மேலே பதிஞ்சதுக்கு குளம்பு தடம்னு சொல்லுவாங்க. நீங்கள் காஃபி கொட்டையப்போ எடுத்து அப்படி கவுத்து பார்த்துருக்கீங்களா? குதிரையினுடைய குழம்பு போல் அது இப்படி வளைஞ்சிருக்கும், அதனால் அதுக்கு குழம்பி என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயர் நின்றுச்சு, அந்த பேர் நின்றுச்சு. சைக்கிள் வந்தப்போ அதே மாதிரி தான் பேர் வச்சாங்க. சைக்கிளுக்கு தமிழ் என்ன தெரியுமா? ஆமாம், இது நீங்கள் ஏற்றுக்கிட்ட பேர். முதல்ல ஒரு பேர் வச்சாங்க, என்ன தெரியுமா? ஈர் உருளின்னு வச்சாங்க. சொல்லும் போதே நம்ம நாக்கு 4 உருள் உருளுது. என்ன எங்கடா உயிர் வராது. நமக்கு எது கரெக்டு? மிதி வண்டி தான் கரெக்டு. ஏன், நான் அதை மிதிக்கிறேன். உலகத்தில் பெடலுங்கிறத மிதிக்கிறதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணது நம்ம ஆளு தான். ஏன்னா அந்த ஊர்லலாம் அவன் மட்டும்தான் பெடல் பண்ணுவான், நம்ம அம்மா ஆன்ட்டி எல்லாம் உட்கார வச்சு பெடல் பண்ணுவோம், மிதிச்சா தான் போகும். அப்புறங்க ரொம்ப தமிழிலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் அன்னைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. என்னன்னா, அவளை எது வாழ வைக்குமோ அதை அவள் ஏற்றுக்கொள்வாள், எது அவளை வாழ வைக்காதோ அதை அவளே துப்பி எறிந்து விடுவாள். அதுதான் தமிழுக்கு இருக்கிற மகத்துவம். ரெண்டாவது, தமிழினுடைய சொல் வளமை இருக்குது பாருங்க, அது மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. நான் எல்லாரும் சொல்கிறாங்க தமிழை ரொம்ப பெருசாக வச்சு பண்ணிட்டாங்க. இப்போ மகப்பேறு மருத்துவமனை அவ்வளோ பெருசாலாம் வைக்கல, வேண்டவே வேண்டாம். தமிழ் மாதிரி ரொம்ப எளிமையாக ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய மொழி உலகத்தில் வேறு எந்த மொழியும் இல்லை, தமிழ் மட்டும்தான் அந்த பக்குவம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இப்போது சமைப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன், இப்போ அவர் இருக்கார், சமைப்பான் அப்படின்னு சொல்கிறேன். எத்தனை சொல்லுங்க இது? சமைப்பான். நீங்கள் சந்தேகப்படுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை தூய தமிழ் கிளாஸை ஒருவேளை நாத்தினிலிருந்து கூட்டு உட்கார வச்சுட்டாங்களோ அப்படி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சமைப்பான் அப்படின்னு. இப்போது பாருங்களேன், இந்த ஒரு சொல் எனக்கு 3 விஷயத்தை சொல்லிடுச்சு. அவன் என்ன வேலை செய்கிறான்? சமைத்தல், வேர்ப், ஒர்க். ரெண்டாவது, அது ஆனா பெண்ணா என்கிற பாலினத்தை சொல்லுகிறது. யார்? ஆண். அடுத்து, அவன் சமைச்சிட்டானா, சமைக்க போகிறானா, சமைச்சிட்டே இருக்கானா. 3 அந்த இறந்த காலங்கள், நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் எந்த காலத்தை சொல்லுது? சமைப்பான். பாருங்க, தமிழ் எவ்வளவு செழுமையானதுக்குன்னு சொல்ல வரேன். தமிழ் மட்டும் இல்லை, இந்திய துணைக்கண்ட மொழிகளுக்கே இருக்கிற சிறப்பு தமிழுக்கு கொஞ்சம் அதிக சிறப்பு. நல்லா பாருங்க, சமைப்பான் என்கிற ஒரு சொல் அது என்ன வேலை என்கிற வேர்பை சொல்லுது, அது என்ன ஜெண்டர் என்கிற பாலினத்தை சொல்லுகிறது, அது எந்த டென்ஸ் என்கிற காலத்தையும் சொல்லுகிறது. இப்போ இதே ஒரு சொல்லை நான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல தெரியுமா? ஹீ வில் குக். எனக்கு எத்தனை சொல் தேவைப்பட்டுச்சு? ஏன்னா அவன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஹீ வேணும், அது எதிர்காலம்னு சொல்கிறதுக்கு வில் வேணும்,
அவன் வேலையை சொல்கிறதுக்கு குக் வேணும். இப்போ சொல்லுங்கள், தமிழை விட எளிமையான ஒரு மொழி வேணுமா? ஹீ வில் குக் என்று சொல்லக்கூடிய 3 சொற்களை சுருக்கி சமைப்பான் என்று ஒரு சொல்லிலே கொடுக்க முடியும் என்றால் அதுதான் தமிழினுடைய எளிமை. இந்த எளிமை எந்த அளவுக்குன்னா, சில பேர் தமிழை ரொம்ப இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு போட்டு ரொம்ப இது பண்ணோம். எங்கள் தென்கட்சி ஐயா ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார், ஒரு வேடிக்கையாக சொல்லுவார். நீங்கள் நிறைய பேர் இதை கேட்டிருப்பீங்க. காஞ்சிபுரத்தில் உபய வேதாந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வேலை செஞ்சிருந்தா குப்பன்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்லி இதை போய் சொல்லிட்டு வாப்பான்னு சொன்னார். யாருக்கிட்ட? ஸ்ரீபெரும்புதூரில் திருவேங்கடாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார். அவரை போய் பார்த்து, திருக்குடந்தை, அதான் கும்பகோணம் இருக்குல்ல, திருக்குடந்தையிலிருந்து இங்கே நாராயண ஐயங்கார்னு ஒருத்தர் வந்திருக்கார் சுவாமிகள். அவர் திருக்கோயிலுக்கு திருத்துழாய் எடுத்துகிட்டு வரணும்னு திருக்குளத்தில் இறங்கும்போது திருப்பாசி வழுக்கி திருவடி தவறி விழுந்துட்டாருன்னு போய் சொல்லிட்டு வானார். எல்லாமே நல்ல தூய தமிழ் சொல் தான், ஒன்றும் குறைய கிடையாது. இவன் அப்படியே அமைதியாக நின்று இருந்தான் பாருங்க. குப்பை சொன்ன, நான் இன்னொரு வாட்டி வேணா சொல்லவா அப்படின்னார். சொல்லுங்கள் சாமின்னார். நல்லா கேட்டுக்கப்பா, நம்ம திருப்பெரும்புதூர்லேருந்து திருவேங்கடாச்சாரி கிட்ட போய் சொல்லு, திருக்குடந்தையிலிருந்து நம்ம ஊருக்கு நாராயண ஐயங்கார் வந்திருக்கிறாரு. அந்த நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயிலுக்கு திருத்துழாய் எடுத்துகிட்டு வரும்போது திருக்குளத்தில் இறங்கச்ச திருக்குளத்து திருப்படி தவறி திருவடி தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லுனார். சரிங்க சாமின்ட்டு கிளம்பலாம். டே நில்லு, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா? நல்லா புரிஞ்சிச்சு. எங்கே ஒரு முறை எனக்கு சொல்லு. கும்பகோணத்தான் சாமி குட்டையில் விழுந்தான், அவ்வளோதானே அப்படின்னா. சரி நினச்சி பாருங்க, அவர் அவ்வளவு என்ன தமிழில் சொன்னாரோ அதை விட ரொம்ப எளிமையானது. கும்பகோணத்தான் சாமி குட்டையில் விழுந்தான், முடிஞ்சு போச்சு. அதான் ஐன்ஸ்டீன் சொல்லுவார், எதை ஒன்றை உங்களால் மிக சுலபமாக எளிமையாக சொல்ல முடியவில்லையோ அது இன்னும் உங்களுக்கே புரியவில்லை என்ற அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. எதை உங்களால் எளிமையாக சுருக்கமாக சொல்ல முடியவில்லையோ அது உங்களுக்கே புரியவில்லை என்ற அர்த்தம். எங்கள் சார்லாம் சில நேரம் 2 பீரியட் ஒரு கிளாஸ் நடத்துவார். பாவம் அவருக்கே புரியல போல இருக்கு, அப்படியே அடிச்சுப்போம். ஏன் புரிஞ்ச அவ்வளோ நீளமாக சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ தமிழினுடைய அழகு அது எவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமோனாலும் அவ்வளவு சுருக்கமாக சொல்லக்கூடிய பக்குவம் இந்த தமிழுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, பயன்பாட்டில் வரக்கூடிய அடுத்த சிக்கல் என்னன்னா, புதிய சொற்களை உருவாக்குவது. இப்போ நான் சொன்ன பாருங்க, நம்ம எடுத்துக்கிறது ஒன்று, அது எது நிற்கிது காலத்தில்ங்கிறது செகண்டரி. உருவாக்குறது, இந்த புதிய சொல்லை உருவாக்குறது யாருன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒன்று வருது, இது படவரி, இது வலையொலி, இது அப்படியே பயங்கரமாக பேர் வருது. அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கே நம்ம உட்காந்து பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி அப்புறம் மறந்துடுவோம். இது இன்ஸ்டாகிராமுக்கு இதுவா இல்லை அதுக்கு படவரியா, அப்போ வேணாம் இன்ஸ்டாகிராமே வச்சுப்போம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஏன்? இந்த மொழியாக்கம் செய்வது. நான் சொல்லவா, மொழியாக்கம் எந்த அளவிற்கு சிறப்பாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த சொல் காலம் கடந்தும் தமிழிலே நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு சில்லின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு என்னங்க தமிழில்? மிளகாய். மிளகாய் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. நீங்கள் சங்க காலத்துக்கு டைம் மிஷினில் போய் போனீங்கன்னா சில்லி சாஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஏன்? அப்போ மிளகாயே தமிழ்நாட்டில் கிடையாது. அப்போ காரத்துக்கு என்னங்க பண்ணோன்னா கவலையே வேண்டாம், நம்மக்கிட்ட மிளகு இருந்துச்சு. முதல்ல வெளியிலேருந்து உள்ளே வருதுங்க, அது இறக்குமதி ஆகுது, சந்தைக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அந்த காலத்து தமிழர்கள் எல்லாம் மானம் நிறைந்தவர்கள். சந்தைக்கு வருவதற்கு முன்னால் அதை தமிழ்படுத்தித்தான் சந்தைக்கு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழையே சந்தைப்படுத்துகிறார்கள். அதுதான் இன்றைக்கி இருக்கிற கஷ்டம். அன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் சந்தைக்கு வருகிற போதே தமிழ்படுத்தினார்கள். என்ன வந்திருக்கு? சில்லியா இது பேர்? அப்படியா, இது என்ன செய்யும்? காரமாக இருக்குமா சாப்பாட்டில் போட்டால்? யோசிச்சாங்க. நம்ம சாப்பாட்டில் எதை காரமாக சேர்க்குறோம்? மிளகை சேர்க்குறோம். மிளகை போலவே காரம் தரும் காய் என்பதால் இதற்கு மிளகாய் என்று பெயர் சூட்டுங்கள் சொன்னான். மிளகாய். ரொம்ப 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 எளிமையாக மொழியாக்கம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, லட்டுக்கு தமிழில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், லட்டுக்கு ஏன் தமிழில் பேர் வைக்கிறீங்க? லட்டு லட்டாவே இருந்துட்டு போட்டுமே, அதுக்கு தமிழுக்கு ஒரு பேர் கோலினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த சின்ன சொல்லுக்குள்ளே அவங்களுடைய அத்தனை அறிவியை கொட்டி வச்சுருக்காங்க. என்ன? அது கோலமாக இருக்கிறது, அது இனிப்பாக இருக்கிறது, இவ்வளவும் நாங்கள் ஒரு சொல்லிலே கொண்டு வந்து விட்டோம், கோலினி அப்படிங்கிறாங்க. கேட்குறதுக்கு ஏதோ பொண்ணு பேர் மாதிரியே இருக்கே தவிர லட்டு பேர் மாதிரியே இல்லை அது. அப்போ என்ன? மொழியாக்கம். நான் சொல்கிறேன் பாருங்க, மொழியாக்கத்துக்கென்று நமக்கு சில பேர் உதாரணங்களாக இருந்தார்கள். அதில் முதலாவது மகாகவி பாரதியார். மகாகவி பாரதி மாதிரிங்க தமிழறிஞர் என்ன மாதிரியான ஒரு ஆள். இன்றைக்கி அதுவும் நிறைய பேர் அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். மகாத்மா காந்தி கேள்வி கேட்குறோம், இப்போலாம் பெரிய நம்மளுடைய பெரியாரை கேள்வி கேட்குறோம், எல்லாருமே கேள்வி கேட்குறோம். ஏன்னா நம்ம அவ்வளோ அறிவாயிட்டோம்னு நினச்சிடுறோம், அவ்வளோதான். பாரதி பாருங்க, உங்களுக்கு தெரியும், பாரதி தான் தமிழை பற்றி ஒரு வார்த்தை சொன்னான். தமிழ் இனி மெல்லச்சாகும்னு சொன்னது யார்? ஆனால் அப்படி சொல்லலை பாரதி.
நம்மால் அந்த பாதி சிலபஸை படிச்சுட்டு பாரதி மெல்ல தமிழினி சாகும், மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான்னு சொல்லார். எவனோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னான்டா தமிழ் சாகும்னு. கூடாது, சென்றிடுவீர் எட்டு திக்கும் ஆர்டர் போடுறாரு, போ இதெல்லாம் போய் செய் தமிழ் சாக. ஆனால் பாரதி மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அந்த வருடத்திலே தேர்ந்து சொன்னார் என்னன்னு, தமிழ் மொழிக்கு ஒரு அழிவென்றால் வடமொழியில், அப்போல்லாம் வடமொழி சொல்லியிருக்கலாமே, அவர் அதெல்லாம் சொல்லலை, ரொம்ப தெளிவாக பாடினார். என்ன பண்ணார் பாருங்க, புத்தம் புதிய கலைகள், ஆர்ட்ஸ், புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அதை சொல்லும் திறமும் தமிழுக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான். அவன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொற்கள் இல்லைன்னா தமிழ் செத்து போயிடும். ஆனால் தமிழ் சாகலை, சொற்களை கொடுத்துட்டு வந்துச்சு. டிவி வந்தது, நாங்கள் டிவி கண்டுபிடிக்கல, பரவாயில்ல, தொலைக்காட்சின்னு பேரை கண்டுபிடிக்கிறோம். ரேடியோ வந்தது, நாங்கள் ரேடியோ கண்டுபிடிக்கல, ஆனால் வானொலின்னு தமிழில் பேர் வைக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு சிறப்புங்க, தமிழன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட கண்டுபிடிப்பதற்கெல்லாம் தன் மொழியிலே பேரை வைப்பதை போல வேறு ஒருவர் இவர் யாரும் செய்ததில்லை. அதையாவது அழகாக செய்யும், அதுவே பெருமை தான். அதையாவது செஞ்சுமே சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்கள் இன்னும் சில இடங்கள்லாம் நம்ம இந்திய மொழிகளே போங்க, டிவி தான், ரேடியோ தான், நமக்கு மட்டும்தான் அது ஒவ்வொன்றும் தமிழ் படித்து வைத்திருக்கிறோம். இது தமிழை தவிர வேறு எதுக்கும் இல்லை. பாரதி சொல்லுகிறான், பயப்படுறான், டெக்னாலஜி வளருதுரா, அந்த வார்த்தையை பாருங்க, பஞ்சபூத செயல்களின் நுட்பம் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு வாட்டரில் ஒரு டெக்னாலஜி வருது, ஸ்கையில் ஒரு டெக்னாலஜி வளருது, இதுக்கெல்லாம் தமிழில் மொழி இல்லையடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, பாரதி தான் அந்த வருத்தத்துக்கு ஈடா சொற்களையும் தமிழில் கொடுத்தார். ரெவல்யூஷன் என்று ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது, தெரியல, அதுக்கு என்னங்க தமிழில், யார் அந்த சொல் கொடுத்தது தெரியுமா, மகாகவி பாரதி. மகாகவி பாரதிக்கு முன்னால் வரைக்கும் ரெவல்யூஷன் என்கிறதுக்கு தமிழில் சொல் இல்லை. ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனால் இதுதான் ரெவல்யூஷனுக்கான சொல் என்று நமக்கு தெரியவில்லை. நான் சொல்லுவேன், இல்லை ரெவல்யூஷன் சொல்லே தமிழில் இருந்திருக்காது. சங்க காலத்திலே, சங்க இலக்கியங்களிலே ரெவல்யூஷன் என்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழிலே சொல் இருந்திருக்காது. ஏனென்றால் புரட்சி செய்வதற்கான தேவையே இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று வாழ்ந்த தமிழினத்திற்கு புரட்சியே தேவையில்லாமல் இருந்திருக்கும். அதனால் அந்த சொல்லே இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் பின்னாடி பாரதி வருகிறான், ரெவல்யூஷன் என்று ஒரு சொல்லை பார்க்கிறான், தமிழில் அந்த சொல் இல்லையே. இப்போதான் பாரதி முதல்ல தமிழ் வரலாற்றிலேயே முதலாக அந்த சொல்லை பாரதி பயன்படுத்துகிறார். எவ்வளோ அழகாக எழுதுறா பாருங்க. ரஷ்ய புரட்சி, ரஷ்யா ஜெயிச்சிருச்சு, அதை எழுதுறார் என்னன்னு, ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று அந்த சொல்லை முதலில் தமிழிலே பாரதி கொடுக்கிறார். அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்பா புரட்சின்னு பேர் வச்ச, ரெவல்யூஷன் எங்ககிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் கொட்டை வடி இது மாதிரி நல்ல பேராக கொடுத்துருப்போமே, நீ ஏன்பா புரட்சின்னு வச்சேன்னு கேளுங்களேன். பாரதி ரொம்ப அழகாக சொன்னான், என்ன எது ரெவல்யூஷன் தெரியுமா, ஒன்று எது இருந்து ஆதிக்கம் செய்கிறதோ அதை எது புரட்டி போடுகிறதோ அதுதான் ரெவல்யூஷன் என்றால் புரட்டி போடுவது புரட்சி என்று பேர் வைத்தான். அந்த மொழியாக்கத்தினுடைய ஆழத்தை இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம். இது ஒரு சிக்கல். இன்னொரு சிக்கல், தமிழிலே இருக்கக்கூடிய சொற்களினுடைய ஆழம் நமக்கு தெரியவில்லை. ஒரு சொல்லுடைய டெப்த் சார், ஆழம் நமக்கு தெரியவில்லை. நம்ம குழந்தைங்க குட்டி குழந்தை கூப்பிடுங்க, அந்த குழந்தைங்களுக்கு மனம்னா ஏதாவது ஒன்று தான் ஞாபகம் தெரியும், ஸ்மெல், மனம் தெரியாது. ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கிற ஆழம். அதுக்கு ஒரு உதாரணம், பாரதியே ஒரு பாட்டு எழுதினார், பாஞ்சாலி சபதம். அப்போ ஒரு வரி எழுதுறார், திரௌபதியை தரன்னு இழுத்துட்டு போறார். யார் இழுத்துட்டு போனா தெரியுமா, துச்சாதனன் இழுத்துட்டு போறார். அப்போ பாரதி பாடுகிறான் என்னன்னு, வீரமிலா நாய்கள், யாரு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்க இப்பயும் சரி தமிழ் சினிமாவில் என்ன நடக்குதோ அதுதான் அப்பயும் நடந்துச்சு. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தள்ளி நின்று கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா, இதை தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா அப்படி இதே தான் சொல்ல தவிர யாரும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போகிறதில்ல, முன்னாடி வரமாட்டாங்க. அது நமக்குன்னு இருக்கிறது. பாரதி பார்த்தான், ஆரம்பிக்கும் போதே ஆரம்பித்தான், வீரமிலா நாய்கள். ஏன் நீங்கள் நாயை பார்த்துருக்கீங்களா, குலைச்சிட்டே இருக்குமே தவிர கிட்ட வந்து கடிக்காது. பாரதிக்கு அவ்வளோ கோபம். வீரமிலா நாய்கள் விலங்காம் இளவரசன் தன்னை மிதித்து தராதலத்திற் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டை மரங்களென நின்று புலம்பினர் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ. இது எழுதனோடனே சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க. பெட்டை புலம்பல்னு எப்படி பாரதி எழுதலாம்? பெண்களை உயர்த்தி சொன்ன பாரதி அப்படித்தானுங்களே. பெண்களை பாரதி மாதிரி ஒருத்தர் உயர்த்தி சொல்லியிருக்க முடியுமா? ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடின்னு பாடின பாரதி
பெட்டை புலம்பல்னு எழுதுறா. இப்போ உங்களுக்கு கோவம் வரணுமா இல்லையா? ஆனால் பொம்பளை மாதிரி அழுறாங்கன்னு எப்படி நீ எழுதுவேன்? அப்போ நாங்கள் எங்கள் அழுகுன்றது அவ்வளோ உங்களுக்கு இலக்காரமாக இருக்கா அப்படின்னு பாரதியை கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுதுன்னா, தமிழுடைய சொல்லினுடைய ஆழம் தெரியாதவர்களாக நாம் மாறி போகிறோம். ஏன்? தமிழிலே பெட்டை என்பது பெண் என்கிற அர்த்தம் மட்டும் இல்லை. என்னங்க? வீரம் இல்லாதவர்கள். வேற என்ன இருக்கு பெட்டை என்பதற்கு அர்த்தம்? சரி, இது எங்கே தெரிஞ்சுக்க முடியுது தெரியுமா? என்ன சொல்றாரு அவர்? சொல்லியிருக்காருங்க, பட் நாங்கள் அதை பற்றி கேட்டுக்கலங்கிறீங்களா? சரி, சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுதான் நமக்கு எப்போவுமே நல்லா ஞாபகம் இருக்கும். 5 நிமிஷம் நேரம் ஞாபகம் இருக்கும், கேட்கும் போது மறந்து போயிடும். அது என்ன பண்ணுறது? சரி, தொல்காப்பியெல்லாம் போக வேண்டாங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. சுந்தரர் தெரியல உங்களுக்கு? சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. அந்த பாட்டில் அந்த வார்த்தை, அந்த வரி ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்க்கிறாரு. பெட்டன் ஆகிலும் திருவடி பிழையேன். இப்போ அங்கே என்ன அர்த்தம்? நான் பொம்பளையாக இருந்தாலும் உன்னை வணங்க நான் விட மாட்டேன்னு அர்த்தமா? இங்கே பெட்டன் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பொய்யாவே உன்னை கும்பிட்டா கூட உன்னை கும்பிடாமல் நான் இருக்க மாட்டேன் பாங்கிறார். இப்போ பெட்டைனா என்னங்க? பொய். பெட்டை புலம்பல் துணையாமோ? சும்மா உள்ளே போய் என்னன்னு கேட்காம நீ பொய்யா நின்று அழுதுட்டு இருந்தா அதெல்லாம் ஒரு இணையான்னு கேட்டாங்க. பெட்டை என்பதற்கு பெண் மட்டுமல்ல, பொய் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது பாதி பேருக்கு தெரியவில்லை. அப்போ என்ன? சொற்களினுடைய ஆழம், ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு ஆழமானது என்பதை நம்ம எந்த அளவிற்கு தெரிந்து கொள்கிறோமோ அது அவ்வளவு அவசியம். சரி, இப்போ நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். பயன்பாட்டு சிக்கல் ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது. ஏதோ இன்றைக்கு ஒரு ஒரு கூட்டம் முடிஞ்சு போச்சு, ஷின்னே பேர் வைப்பாங்க ஒரு கூட்டம். நீங்கள் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட, நான் ஆசிரியர், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7வது 8வது படிக்கிற பசங்க பேரெல்லாம் கேட்டிங்கன்னா ரமேஷ், சுரேஷ், மாதேஷ், யுகேஷ், ஜெயேஷ், ஹரீஷ், முனிஷ், கனிஷ், இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் அந்த 8வது 9வது படிக்கிற பசங்க. ஏன்னா அது அந்த அந்த தலைமுறை தலைமுறை. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை வந்துச்சு. என்னென்னா பேரை சொன்னால் அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆறு இருக்கும், அது பேர் அதுவே சொல்லக்கூடாது, அப்படி ஒரு பேர் வைக்கணும்னு வச்சாங்க. பேர் வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க? நீங்கள் கல்வெட்டுகளையும் செப்பேடுகளும் பாருங்களேன், அந்த பேருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்கும். அந்த பேருக்கு பெயர்னால என்னங்க தமிழில்? பெயர்த்து வைப்பது தான் பெயர். நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு யார் பேர் வைப்பாங்கன்னா அவன் அப்பா பேரை தான் வைப்பான். தாத்தா பேர் பேரனுக்கு இருக்கும், அவனுடைய பேரனுக்கு அந்த பேரை வைப்பார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப 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 அந்த பேர் வந்திருக்கும். பட் நம்ம கடவுள் நன்றி சொல்லணும், நம்ம அம்மா அப்பா அப்படின்னு நினைக்கல. இல்லைனா நமக்கு பேர் முனியாண்டியோ கன்னியப்பொழு இருந்திருந்தா என்னங்க பண்ணுறது? ஏன் அது நமக்கு அசிங்கம். ஏன் முனியாண்டினா அது எங்களுக்கு அசிங்கம். அப்புறம் யுகேஷ்னா நல்லா இருக்கு, பூங்காவனம் பேரா இது அப்படி. மகிஷா கியூட்டா இருக்கு. மகிஷானா என்ன தெரியுமா? என்ன? மகிஷானா எருமைன்னு அர்த்தம். மகிஷாசுர மர்தினி என்றால் எருமை தலையுடைய அரக்கனை கொன்றவள். அட்லீஸ்ட் நீங்கள் மகிஷாசுர மர்தினின்னு வச்சுருந்தா கூட பரவாயில்ல. நம்ம பெற்றோர்கள் ரொம்ப அறிவோட இல்லை குழந்தைக்கு இவ்வளோ பெரிய பேர் வேண்டாம், அப்ளிகேஷன் எழுதும் போது கஷ்டப்படும்னு அதை சுருக்கி மகிஷா அப்படின்னு வச்சுருப்பாங்க. நான் எப்படி பார்த்தா எருமை அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டிலே, ஏன்னா உங்களுக்கு குழந்தைங்கிறது இன்னும் எப்படியும் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் கூட ஆகலாம். இப்போ இருக்க நம்மளே பார்த்தா ஆகாமையும் போகலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களை விட்டுருங்க, உங்கள் உடன் பிறந்தவர்கள், உங்கள் சித்தப்பா பெரியப்பா, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தால் நீங்கள் சொல்வதைப் போல தமிழ் பெயரைத்தான் அவர்கள் வைக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நில்லுங்கள். நான்லாம் எங்கள் அக்கா பசங்க அண்ணன் பசங்க தமிழ் பேர் தான் வச்சேன். என் பொண்ணுக்கு பிறை சூடின்னு பேர் வச்சேன். நம்ப மாட்டீங்க, அந்த பேர் அவ்வளோ அழகாக போய் நின்றுச்சு. அவங்க ஒரு பேர் வச்சாங்க, பிரார்த்தனான்னு பேர் வச்சாங்க. ஃபஸ்ட்டு அதாவது பீல ஆரம்பிக்கணுமா, பிரார்த்தனா அப்படின்னு பேர் வச்சாங்க. எனக்கு அது கேட்கும் போதே பாதி கேட்டால் வேறு மாதிரி இருக்குது, பாதி கேட்டால் வேறு மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் வேணாங்க, பிறை சூடின்னு வைங்க. நம்ப மாட்டீங்க, 2 பேருமே வச்சு கூப்பிடலான்னு கூப்பிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே பிரார்த்தனான்னு கூப்பிட்டா திரும்புறது இல்லை, பிறை சூடின்னு கூப்பிட்டா தான் திரும்பிச்சு. நல்ல வேலை தமிழ் பெயரை அந்த குழந்தையே ஏற்றுக்குச்சு. இல்லைனா அந்த குழந்தைக்கு இன்னும் பிரார்த்தனான்னு தான் பேர் இருந்திருக்கும். இந்த பிறை சூடியோட அழகு சொல்ல பாருங்க. பிறை சூடன் என்றால் சிவபெருமான், பிறை சூடி என்றால் காஞ்சி அன்னை காமாட்சியினுடைய தூய தமிழ் பெயர். பிறை சூடி, பிறையை சூடியவள் என்று அர்த்தம். அதே மாதிரி எங்கள் அண்ணன் பையனுக்கு கோல பேர் வைக்கணும்னு ரொம்ப கண்டுபிடிச்சவங்க ஒரு புது பேர் யோசிச்சாங்க, கோகுல்ராஜ் அப்படின்னு பேர் வச்சாங்க. நீங்கள் பாருங்கள், 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அந்த கிளாஸில் அட்லீஸ்ட் 2 கோகுல்ராஜாவது இருப்பாங்க. நானும் அதை விட மோசம், தெருவுக்கு சரவணான்னு யாராவது ரோட்டில் கட்டினாங்கன்னா 10 பேர் வெளியே வந்து என்னையா கூப்பிட்டீங்கன்னு கேட்பாங்க. என் பேர் அந்த மாதிரி கோகுல்ராஜ் அப்படின்னு யோசிச்சாங்க. நான் ஒத்துக்கவே இல்லை, அடம் முடித்தேன். ஏன்
என் வீட்டில் நானோ என் வீட்டில் இருப்பவர்களோ வாயார அழைக்கின்ற பெயர் தமிழ் பெயராக இருக்க வேண்டுமே தவிர அது பிறமொழி பெயராக இருக்கக்கூடாது என்று சொன்னேன். கோச்செழியன் என்று பெயர் வைத்தேன். இன்றைக்கு அந்த பெயர் அவனுக்கு நிலைத்திருக்கிறது. அவன் அழகாக அந்த பெயரை சொல்கிறான், நல்லா இருக்கு. ஆனால் இவங்க அதையும் கெடுத்துட்டு கோச்சி கோச்சி தான் கூப்பிட்டு இருக்காங்க. சரி, அது அவருடைய விருப்பத்திற்கான பெயர், விட்டுருங்க. ஆமாம், அதுதான் முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஜாதகர்களை பேன் பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்க பேர் சொல்கிறதே பாருங்க, முன்னெல்லாம் இந்த எழுத்தில் இந்த நட்சத்திரத்தில் பேர் வைங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அவங்களே பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த எழுத்தில் வைங்க. இந்த வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, என்ன பேர் வைக்கிறது? புருஷன் சொன்னால் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் தான் நான் வைப்பேன். பொண்ணு சொல்லிச்சு, இல்லை எங்கள் அப்பா பேர் கோபால் தான் வைப்பேன். இல்லை நான் கிருஷ்ணன் தான் வைப்பேன். இல்லை நான் கோபால் தான் வைப்பேன். ரெண்டு பக்கம் பிரச்சனை. சரின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட போனாங்க, என்ன பேருங்க வைக்கிறதுன்னு. அவர் சொன்னார், கோபால ஹரிராஜ கிருஷ்ணன் பேர் வச்சார். இவங்களும் அந்த பேரை வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, கோபால் எங்கள் அப்பா பேர், கிருஷ்ண உங்கள் அப்பா பேர், ஹரிராஜ் யார் பேருன்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்க. உங்கள் கிட்ட இருக்கிற வரைக்கும் அது உங்கள் பிரச்சனை, என்கிட்ட வந்தால் அது என்னுடைய பிரச்சனை, அதனால் எங்கள் அப்பா பேர் ஹரிராஜனே சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. ஆனால் நான் ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறேன் நினைக்கலாம். என்னங்க நீங்கள் பயன்பாட்டில் தமிழ்னு சொல்லிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் நம் தாய்மொழியிலே பெயர் இல்லாமல் இன்னொரு மொழியிலே பெயர் வைத்திருப்பதை விட ஒரு களங்கம் இந்த தாய்மொழிக்கு செய்வது வேறு ஒன்று இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன், யாராவது இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் எப்பவுமே எதாவது பேசும்போது வில்லங்கமாக பேசிடுவேன், அது இங்கேயும் பேசி தான் ஆகணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. சமஸ்கிருதத்திலே பெயர் வைக்கக்கூடாது என்று ஒவ்வொரு ஹிந்துவும் எப்படி நினைக்க வேண்டுமோ அதுபோலத்தான் முகமது என்று உறுதியிலே பெயர் வைப்பதும், சம்பந்தமே இல்லாமலே ஆங்கில பெயராக இருக்கக்கூடிய ஜாக்கப் ஜான்ஸ் என்கிற பெயரை வைப்பதையும் தவிர்த்து கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கூட அவரவர்கள் தெய்வங்களை தமிழ்படுத்தி பெயர் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல். எல்லாரும் அதை செய்யும். இது முதல் பிரச்சனை. சாதாரணமாக தெரியல, ஆனால் அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை வழிபாடு. வழிபாடும் அதே சிக்கலான விஷயம்தான். நான் என்ன சொல்கிறேன், வழிபாடு என்றால் கோயிலுக்குள்ளே என்ன நடக்குதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்றீங்களே, போகிறீங்களா இல்லையா கோயிலுக்கு? ஆண்கள் கண்டிப்பாக போவீங்க, பக்தி அதிகம். ரொம்ப யோசிக்கிறார், போகலாம் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறார். கோயிலுக்கு போவோம் தானே, சரி. வீட்டில் சாமி கும்பிடுவோம் தானே, தப்பாக எடுத்துக்காதீங்க. தினமும் சாமிக்கிட்ட முன்னாடி நின்று எதையாவது எண்ணத்தை கண்ணை மூடிட்டுலாம் இருக்காதிங்க. இவங்க பார்க்குறாங்களா அவங்க பார்க்குறாங்களா, அதெல்லாம் நாளையிலிருந்து தினமும் அழகாக வாயார தமிழில் ஒரு பாட்டு பாடி அந்த சாமியை கும்பிடுங்க. அதை விட ஒரு சுகம் வேறு எதுவுமே இல்லைங்க. கைதி படம் பார்த்துருப்பீங்க, கார்த்திக் ஒரு பாட்டு சொல்ல ரொம்ப அழகாக தப்பாக தான் சொல்லியிருப்பார் அந்த பாட்டை. அது அப்புறம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, தப்பாக பேசிட்டேன். நான் எப்பவும் சொல்ல, தப்பாக பேசினாலும் தமிழ் அழகு, ஒன்றும் இல்லை. தமிழ் பேசுகிறானா அதுவே சந்தோஷம். பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனேன்னு கூப்பிட்டு பாருங்க, முன்னாடி வந்து நிற்பார். தமிழிலே எங்கள் சுகியை அது ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு நாய் அதோட ஓனரை அது பாஷையில் தான் வழிபாடும், வாழாட்டித்தான் அது அன்பை காட்டும். ஒரு பூனை தான் முதலாளிக்கு அவன் காலுக்குள்ளே போய் உரசி அது மொழியில் தான் அன்பு காட்டும் என்றால், ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் தாய்மொழியில் தான் இறைவன் அன்பு காட்ட வேண்டுமே தவிர பிறிதொரு மொழியிலே அன்பு காட்ட வேண்டிய அவசியமில்லை. கிராமம் அதாங்க, கிராமம் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இந்த வழிபாட்டில் தமிழுக்கு முதலிடம் கொடுக்கறது கிராமம் தான். ஆவணி மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு குழாவை 4 மாட்டிடுவாங்க. நல்ல பாடம் சொல்லுங்க பார்ப்போம். விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதன் என்பான் போட்டு அப்படியே அழகாக தமிழ், அதெல்லாம் தப்பே கிடையாது. வழிபாட்டில் தமிழ் இருக்க வேண்டும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வழிபாடு என்றைக்கும் அழி போகிறது நம்மகிட்ட இருந்து. வழிபாடு நம்மகிட்ட அழியாத ஒன்று, அது தமிழில் இருக்க வேண்டும். வேறு கடவுள் இந்த மொழியில் சொன்னால் தான் வருவாரா, அந்த மொழியில் சொன்னவரெல்லாம் கிடையவே கிடையாது. அவரவர் மொழியில் சொன்னால் கடவுள் வருவார், தமிழில் சொன்னீங்கன்னா சீக்கிரமாகவே வருவார். உண்மை. சரி, அருணகிரிநாதர் பாடினார், எப்படி கூப்பிட்டாருன்னு நினைக்கிறீங்க? வேத மந்திரங்கள் எல்லாம் இல்லை, தமிழில் சொன்னார். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, என் கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா, இங்கு வருக அரசே வருக முளை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழ வருமா என் சொல்லும் போதே பக்கத்தில் மயில் வந்து உட்காந்துப்பான். ஏய் வந்துட்டா உட்காந்து.
அவங்ககிட்ட விழறது இருக்கு பாருங்க, அவனை பார்த்து அந்த ஏகாந்தம்னு ஒரு சொல் இருக்கு வடமொழியில், அந்த ஏகாந்தம் அது தமிழில் பேரின்பம்னு சொல்லலாம். அப்படி அவனை பார்க்கும்போது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, மந்திரம் கஷ்டப்பட்டு மனப்பண்ண அதெல்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் போறீங்க திருவரங்கத்தில் அவனை உள்ளே பார்க்குறீங்க, பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா மலரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு சொல்லி பாருங்களேன். வாடா வைகுண்டத்துக்கு கூட்டு போயிடுவார். சார் நம்ம ஆளுங்க அதை தான் சொன்னாங்க. என்னன்னு வள்ளலார் பாடினார், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து யார் ஒருவர் இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களிடம் இறைவன் வந்து நிற்பார். நீங்கள் நான் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கூப்பிட்டேனே வரலையே அப்படின்லாம் இல்லை. அவன் ஃப்ரெண்டாக அந்த ஃபோன் பண்ணி வாடான வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு. சார் ஓஷோ சொல்லுவார், அதுதான் நான் கடவுளை தினமும் வணங்குகிறேன், அவன் வரவே இல்லையேன்னு. ஓஷோ என்ன பண்ணார், அவனை கூப்பிட்டாரு. ஒரு பெரிய டப் இருந்தது, முடியை பிடிச்சி மூஞ்ச உள்ளே தள்ளிட்டார். 10 நிமிஷம் திணறான், தகைக்கிறான், வெளியே வர போராடுறான். வெளியே எடுத்துட்டு சொன்னார், நீ இது உள்ளே இருந்த 10 நிமிஷம் எதை பற்றி யோசிச்ச? மூச்சு விட முடியுமா மட்டுமே யோசிச்சேன். அந்த மாதிரி கடவுள் வேண்டும் என்று நினைத்து பார், அவன் வருவான்னார். அந்த அளவுக்கு நீ இருக்கியா? இல்லை, அப்போ உற்று போனியா கும்பிட்டியா விபூதி வச்சா வந்துடணும், ரொம்பலாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி வழிபாடு. 3வதுங்க, நம்ம தினமும் நம் காதுகளில் விழுகிற செய்தி, படிக்கிற செய்தித்தாள், இதில் தமிழ் இல்லை என்றால் அது அப்படியே நீங்களே உங்கள் கையால் கிழிங்க. ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, ஆங்கிலம் நன்றாக பேச வேண்டுமா, 4 இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படி. ஏன் இங்கிலீஷ் பேப்பர் வாங்கி படித்தா இங்கிலீஷ் நல்லா வரும். அந்த மாதிரி எங்களால் தைரியமா 4 நாளிதழ் வாங்கி படி, உனக்கு நல்லா தமிழ் வரும்னு சொல்ல முடியல. ஏன்னா நாளிதழிலே தமிழ் இல்லை. தின தந்தி, தின கரண், தின மலர், தினமே தமிழ் இல்லை. ஆனால் தினம் தினம் நாளிதழ் படிங்க. எந்த நாளிதழாவது காவலர்னு போட்டிருக்காங்க பாருங்களேன், போலீஸ்ன்னு தான் எழுதியிருப்பாங்க. நீங்கள் வேணாம் இன்னைக்கு போங்க, ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் எடுங்க, ஒரு பக்கத்தை எடுங்க, 20க்கும் குறைவாக ஒரு ஆங்கில சொல்லி அதில் நீங்கள் காட்டிடுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அப்போ யார் இதை கேள்வியே கேட்கல? கலப்படம் செய்கிறால நியூஸே முதல்ல கலப்படம் தான். நடக்காதது நடந்துமா, நடந்தது நடக்காதம்மா, அந்த கலப்படமாவது போய் தொலை இது விடுங்க. அந்த கலப்படம் போட்டோம். தமிழில் கூட நாளிதழ்களையும் செய்திகள்லையும், செய்தி ஒரு காலத்தில் எப்படி சார் சொன்னாங்க, ஜக ஜக ஜன் ஜன் ஓப்பன் ஆகும், ஒன்று மேலே அந்த பேப்பரை தட்டுவாங்க, அந்த தமிழில் பேசுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி ஒரு அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்ருக்கு, மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அம்பரெல்லாம் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க, அந்த அளவுக்கு மழை வந்திருக்கு, ரொம்ப சாதாரணமாக பேசுகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் சாதாரணமாக பேசினா என்னதான்? தப்பாக எடுத்துக்காதீங்க. தமிழுக்குன்னு ஒரு ரிதமெட்டிக் பியூட்டினஸ் இருக்குது, ஒரு அலைவரிசை அழகு இருக்கிறது. ஒரு ஆர்ஜே பேசும்போது ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் சூப்பராக எல்லாம் நிறைய அப்படி பேச அழகு. ஒரு ஆர்ஜே வைட்டு அனைவருக்கும் வணக்கம், நாம் இப்பொழுது 96.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா யாராவது அதை கேட்போமா? அது அப்படி சொன்னால் தான் அழகு. நான் மேடை ஏறி வந்து உட்காந்துட்டு இப்போ அதை பண்ண பார்க்க போகிறோம், அந்த நல்லா பார்க்க போகிறோம், பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்க. கிடையாது, இங்கே நான் இப்படி பேசினா தான் அழகு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அலைவரிசை அழகு இருக்குது பாருங்க, இதை இப்படி ரிதமேட்டிக்காக சொல்லக்கூடிய அழகு எனக்கு தெரிஞ்சு தமிழில் இருப்பதை போல ஒரு மொழியில் இல்லை. அவ்வளவு அழகு இந்த தமிழ் மொழியிலே இருக்கிறது. அதுதான் சார் சந்தம். இப்படி தான் எழுதணும்னு சொல்லலை. அருணகிரிநாதர் நம்ம கிட்டே யார்கிட்டையாவது முத்தைதர பத்தி திருநகை நோட் 2 நோட் 1 அப்படிலாம் சொல்லவே இல்லை. எடுத்து பாருங்க, முத்தைதரு பத்தி திருநகை அத்தை கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் வந்தது. ஏன் இசை இதுதான் சொல்லாமலே சந்தத்திலே பாடல் தரக்கூடிய வல்லமை தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் இருந்தது. ஆனால் என்ன வருத்தம் பாருங்க, இன்றைக்கு பண்பாட்டு தமிழ் சிக்கலில் பேசுறதெல்லாம் மட்டுமே ஒரு இவங்களாம் நினச்சி இவங்களாம் எதிர்பார்த்தாங்க. பேசுறதை பற்றி நான் சொல்கிறேன், பேசுறதெல்லாம் விடுங்க. கவிதை முதல்ல இன்னைக்கு பயன்பாட்டில் ஒழுங்கா இருக்கா சார்? எப்படி கவிதை எழுதிய கூட்டம் நம்ம கவிதைகளை பார்த்துருக்கீங்களா? கண்ணதாசனோட அழிஞ்சிச்சு சார் கவிதையெல்லாம். கண்ணதாசனோட அழிஞ்சிச்சு. இரகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா. என்ன மாதிரி ஒரு ஒரு அண்ணன் தம்பி பாசத்தை கூட குழந்தைய வச்சு கண்ணதாசன் எழுத முடியுங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கோச்சிக்கிட்டாங்க. அவன் அழகாக பாடுறான் அந்த பாட்டில் கூட, ரொம்ப அழகா பாட்டிலே அப்படியே வளர்ந்த கலை மறந்து விட்டா ஏனடா கண்ணா அவன் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. முன்னாடி கோச்சிட்டு போகிற குழந்தைன்னு ஒன்று இருக்குது, எப்படி விட்டு போயிடுவ பாட்டில்? அவள் கடைசி எப்படி சமாதானம் ஆக தெரியுமா? முடிந்ததெல்லாம் முடியட்டும் போகட்டும் கண்ணா, இனி என்னை நான் உன்னிடம் தந்தேன் கண்ணான்னு போட. அப்படியே பாட்டிலே எவ்வளோ அழகுங்க இதெல்லாம். அப்புறம் பின்னாடியே வந்ததுங்க, கல்யாணம் பண்ணாங்க, தாலி கட்டினாங்க, ஆனால் சேர்ந்து வாழலை. அதை எவ்வளோ அழகாக சொல்ல முடியும்? மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ. பயன்பாட்டில் திரை இசையில் தமிழ் காணுமே. அனிருத்துன்னு ஒருத்தர் வந்தார் சார், தெய்வ தமிழ் கொடுத்துச்சு சார். அவரை கூட மன்னிச்சிடலாம் சார்.
விஜய் ஆண்டனின்னு ஒருத்தர் தெய்வம் எங்கொண்டோ கொடுத்துச்சு. மக்காயாலா மக்கையாலா மாதிரி தமிழிலே இல்லை, தமிழில் உலக மொழிகளிலே இல்லாத வார்த்தைகள்லாம் போட்டு கவிதை. தப்பாக எடுத்துக்காதீங்க, கண்ணதாசனோடு கிட்டத்தட்ட அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. பயன்பாட்டிலாம் பேசுறதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. பேசுறது மட்டுமே தான் பயன்பாடா? கவிதை, திரை இசை, பாடல், திரை வசனம் எங்கங்க போச்சுங்க? இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி சிவாஜி கணேசன் உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது? கூண்டில் நின்று ஓடினால் ஓடினால் என் தங்கை வாழ்க்கை நிலைக்கு ஓடினால் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? என் வாளை எடுப்பதற்குள் ஓடிவிடு, துடிக்கிறது என் மீசை, அதை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. வரிகள் அப்படி பூம்புகாரில் அப்படி சிலம்பு எடுத்து நடந்து வந்தானா அப்படி. ஆனால் இன்னைக்கு சார் பிளாக் காமெடின்னு ஒன்று வந்துருச்சு. தியேட்டரில் 2 பேர் தான் சிரிக்கிறான், வேறு யாருமே சிரிக்கிறது இல்லை. ஏன் புரியலன்னு நினச்சிப்பானேனே சிரிக்கிறான். வசனங்கள் இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சுறேன், எனக்கு கவிதை இல்லாமல் போச்சுங்க. கண்ணதாசன் மாதிரி அதற்கு முன்னால் இருந்தவர்கள் பட்டுக்கோட்டையாரெல்லாம் எப்படி கவிதையை கொடுத்தார்கள்? தாராபாரதி எப்படி கவிதை கொடுத்தாங்க? இன்னைக்கு எங்கள் அம்மா சொல்லுங்களேன், பர்வீன் அந்த மாதிரி தான். பெண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் வைத்து சாப்பிடுவேன். அப்போ குழம்பு எங்கே வச்சு சாப்பிடுவேன்? என்னடா கவிதை இது சார்? 2வது கவிதை எழுதுறவன் பிரச்சனை இல்லை, அவன் பக்கத்தில் ஒருத்த உட்காந்துருப்பான், மச்சான் செம்மையான கவிதைடான்னு எழுதி விட்டுருவான். அவனை பொறுத்தவரைக்கும் எது கவிதைனா ஒன்றும் பெருசாக கிடையாது. உபயம் முடியணும், இங்கே அபயம்னு முடிஞ்சால் கவிதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நான் கவிதை அப்படின்னு. எனக்கு என்ன கேட்குறேன், அடுத்த வருடம் இந்த வகுப்பு நடக்கிற போது இவங்கெல்லாம் விட்டுறாதீங்க. மரபு கவிதைக்குன்னு ஒரு செக்ஷன் போட்டு மரபு கவிதையை அட்லீஸ்ட் எழுத வேண்டாம். மரபு கவிதையை இதுதான் மரபு கவிதைன்னு தெரிந்து ரசிப்பதற்கான அறிவையாவது நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்கள் அவ்வளோ மரபு கவிதை கூட பின்னாடி போக வேண்டாங்க, கண்ணதாசனுடைய கவிதைகளையாவது படிங்க இல்லையா? வைரமுத்து இப்போ இருக்கிறதுல அப்போ இருக்க கவிதையெல்லாம் படிங்க. அவர் கூட ஒரு 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 இடத்துல என்ன மாதிரிங்க பாட்டில் எழுதியிருப்பார். நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தறிபடுமா, முன்சவர் எழுப்பத்தா மூக்குத்தி அடகு வச்சேன், பிஞ்சவர் எழுப்ப காசு இல்லை ராசா அப்படின்னு அந்த ஒரு ஓலை வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி பாடுறா. புல்ரோஸ் வச்சு இடிக்க வராங்க. நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, அந்த பாட்டு கண்ணதா யார்? வைரமுத்துவதுங்க. சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா, சிலந்தி கூடடிக்க சீப்பேரி வந்திகளா. ஆனால் அவரையும் நமக்கு எடுத்து வச்சுட்டுவேங்க. அவர் ஏன் ரசிகர்கள் எந்த ரசனைக்கு வருகிறார்களோ அவர்கள் அரிப்புக்கு ஏற்றபடி நகம் வளர்த்து கொள்ள கவிஞர்கள் ஆசைப்படுகிறார்கள். உங்கள் ரசனை சரியாக இருந்தால் அவர்கள் நகங்கள் சரியாக இருக்கும். மாற வேண்டியது நாம். கவிதையிலேயே நாம் அதை தொலைத்து விட்டோம். அப்புறம் இன்னொன்று நான் சொன்ன பாருங்க, முதல்ல அதை நான் தொட்டுட்டேன். என்னன்னா இன்னைக்கு நமக்கு இருக்கிற 3வது சிக்கல், வடமொழி கலப்பு ஒரு பக்கம் வைங்க, ஆங்கில கலப்பு ஒரு பக்கம் வைங்க. இப்போ அடுத்த சிக்கல் நமக்கு இந்தி கலப்பு. இப்போ இந்தி திணிப்பு இல்லை, இப்போ இந்தி கலப்பாகி போச்சு. ஏன்? தாம்பரம் போனோன்னா அங்கே காஞ்சிபுரத்துலேருந்து 4 பேசஞ்சர் தான் நம்ம ஆளுகிறோம், மீதி 25 பேர் அவன் தான் இருக்கான். ஆமாம், ஒரகடத்தே ஓரகடம் அப்படிங்கிறான். அப்படி தான் கேட்குறான். நீங்கள் பாருங்கள், பிழைக்கு வரதை பற்றிலாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம சிங்கப்பூரில் போய் இல்லையா, நம்ம அங்கே நம்மளை இதை கொண்டு வரலையா, யாருனாலும் வரலாம். ஆனால் என்ன சிக்கல் பாருங்கள், நீங்கள் அவரிடம் எப்படி அணுகுகிறீர்கள்? ஒரு முறை தயவு செஞ்சு டெல்லிக்கோ மத்திய பிரதேஷ்க்கோ பீகாருக்கோ போய் பாருங்கள். நீ தலைகளாக நின்று தண்ணி குடித்தா கூட நீ ஹிந்தி பேசலாம், அவங்ககிட்ட பேச மாட்டான். அவன் படித்தவனா கூட இருக்கட்டுங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், நேற்று மத்திய பிரதேஷ்லேருந்து வரேன், தம்பிக்கு தெரியும், நேற்று வரேன். என் தம்பி மிலிட்ரி கேம்பில் இருக்கான், சொல்லாமல் இல்லைன்னு தெரியல, மிலிட்ரி கேம்பில் இருக்கான். அதே மிலிட்ரி கேம்பில் தமிழ் ஆளுங்களே இருக்காங்க. ஆனால் இன்னொரு தமிழிடம் அவர்கள் தமிழில் பேசிக்கொள்வதில்லை. கேட்டால் பேசக்கூடாது, இட்ஸ் நாட் ஒபீடியன்ட்டா. ஹே, உன் தாய்மொழியில் பேசலாம், என்னடா ஒபீடியன்ட்டு இருக்குது சார் இன்றைக்கும். ஏன்? அவன் ஏதாவது நினச்சிருவான் பேசக்கூடாது, இவன் தான் நினச்சிருவான் பேசக்கூடாது, ஹிந்தியில் தான் பேசுவோம். சரி, அவங்ககிட்ட பரவாயில்ல. இங்கே உன் ஏரியாவில் உன் முக்கில் ஒரு நார்த் இந்தியன் ஒரு காய் விற்கிறான்னா கித்தனா ரூபி ஏன்னு ஏன் கேட்குற? இல்லை, அவனுக்கு புரியலன்னா அவன் இங்கே கடை வைக்க வேண்டாம். நீ அதே மாதிரி கடை வச்சு பாரு, வச்சுட்டு எவ்வளவு ரூபாய்க்கு வேண்டும்னு கேட்டுப்பாரு, காயும் இருக்காது, நீயும் இருக்க மாட்டேன். சார் உண்மையாக சொல்கிறேன், நான் சொல்கிறது உண்மையான அரசியலை சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம அது ஒரு அடுத்த இதுக்கு வந்துடுது. நான் ஒன்று சொல்கிறேன், மொழிகளுக்கு எதிரில்லை. ஆங்கிலம் பேச தொடங்கினால் போதும் என்று சொல்லுகிற வரைக்கும் நிற்காமல் ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஹிந்தி பேச நினைத்தால் இந்திக்காரர்களை விட அழகாக ஹிந்தி பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஹிந்தி இலக்கியங்களை வாசியுங்கள், தவறில்லை. ஆனால் உங்கள் நிலத்தில் உங்கள் மண்ணில் நீங்கள் பேசுகிற போது உங்கள் மொழியை தவிர வேறு ஒன்றை பேச வேண்டிய அவசியமில்லை. இன்டர்வியூன்னு ஒன்று வந்துருச்சு சார். இன்றைக்கே நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கான்னு கேள்வி தெரியுமா? படிப்பு இல்லையா? இல்லை, அவனுக்கு முதல் பயமே டை கட்டிட்டு உட்காந்தா அவர் என்ன இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் நான் என்ன பேசுகிறதுங்கிற பயம். நான் ஒன்று சொல்லவா,
யாரும் உங்களுடைய மொழி திறனை பார்த்து வேலை கொடுப்பதில்லை, உங்கள் ஆளுமை திறனை பார்த்து தான் வேலை கொடுக்கிறார்கள். உங்கள் மொழியில் ஆளுமையோடு பேசினாலும் கூட உங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கும். ஏன்? உனக்கே முதல்ல இன்ஃபீரியாரிட்டி, என் லாங்குவேஜை நான் பேசுகிறேன், என் மொழியை பேசுவது எனக்கே ஏதோ ஒரு குறை, முதல்ல அதிலிருந்து வெளியில் வாங்க. ஏன்? அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் தமிழுக்கே முதல்ல விடுதலை கிடைக்கும். தமிழர்கள் விடுதலை அடைந்தால்தான் தமிழ் விடுதலை அடையும். அப்போ அடுத்து இது. அப்புறம் இன்னொன்றுங்க பெரிய பிரச்சனை, ஐயா ரொம்ப அழகாக அதை சொன்னார். இந்த செல்ஃபோனில் மெசேஜ்னு ஒன்று தட்டுறோம் பாருங்கள், ஆண்டவா. அதுவும் சில பேர் வந்து என்னங்கிறத ENNAன்னு போடுற ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அண்ணான்னு ANNAன்னு போடுற குரூப் ஒன்று இருக்குது. அவங்களுக்கே இன்னும் எதை போடுறதுன்னு தெரியாத ஒரு பிரச்சனைன்னு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? என்ன பண்ணுற, அண்ணா பண்ணுற அப்படின்னு. ஏன் இன்னும் அதுவே நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் வரல. இப்போ அதுவும் சோம்பேதனமாகி போயிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுவோம். அவ்வளோ சோம்பேதனமாகி போச்சு. ஏன் சரி, எத்தனை பேர் சொல்லுங்கள், நான் ஒரு தமிழ் டைப்பிங் ஒரு ஆப் வச்சுட்டு நான் எழுத்தாணி மாதிரி வச்சு அதில் தான் நான் டைப் பண்ணுறேன். எத்தனை பேர் இருப்பீங்க? அவங்களாம் தனியாக ஒரு சின்ன பரிசு கொடுத்து அனுப்பிச்சிருங்க அனுப்பும்போது. சும்மா அனுப்பாதீங்க, வாட்ஸ்அப் வாங்கி என்ன அனுப்பிச்சிருக்கேன் பார்த்து அனுப்புங்க. சும்மா சொல்லுவாங்க சார். நம்மளால் பல பேர் ஆப்பை வச்சுருப்பான், கூடவே ஒரு ஆப்பே வச்சுருப்பான், அதை பயன்படுத்தவே மாட்டான். ஆனால் இருக்குது, ஆனால் பயன்படுத்த மாட்டான். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஔவையார் சொன்னதுதான், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நீங்கள் மொழியை எழுத எழுதுதான் அது வாழும், பேச பேசத்தான் அது வாழும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ எனக்கு எனக்கு ENNAKUன்னு போட்டுருவேன். நாளைக்கு திடீர்னு ஒரு 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 சார்பதிவாளர் அலுவலகத்தில் வேறு எங்கேயோ உன்னை எழுத சொல்லும் போது எனக்கு 2 சுழினா வருமா 3 சுழினா வருமா இல்லை நாய் போடுவாங்களே அண்ணனா வருமானு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் நீயே மறந்து ENNAKUன்னு போட்டு அவர் கொடுப்பேன். அவர் பார்ப்பார். என்ன சிக்கல்? நமக்கு எழுத்தறிவு போயிடுச்சு சார். தமிழில் எந்த லா எங்கே வரணும்னு தெரியல, எந்த நான் எங்கே வரணும்னு தெரியல. என் பிள்ளைகளை சொல்கிறேன், நான் பள்ளி ஆசிரியர்ன்றதால சொல்கிறேன். ஒருத்தர் எழுதுறான், கடிதம் எழுதிட்டு காந்தி ரோடுக்கு சாந்தி தோடுன்னு எழுதுறான். அவனுக்கு தெரியலங்க, உண்மையில் விளையாட்டுக்கு மேடைக்கு சொல்ல அவன் எழுதுறான் சாந்தி தோடுன்னு எழுதுறான். ஏன்? அவனுக்கு தெரியல. அதுதான் எனக்கு என்னமோ அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் வாங்கிட்டு போயிட்டு அப்படி அவராக இருக்கும் போது தான் ஒரு டவுட்டாக இருக்கும் போது கிளியராக விளக்கம் கொடுக்குறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் குட்டி குட்டி பிள்ளைகள் இருந்தால் ஓய்வாக இருக்கிற போது பக்கத்தில் உட்கார வைத்து தமிழ் எழுத்துக்களை அறிமுகம் செய்து வையுங்கள். தமிழை அறிமுகம் செய்துபவர்கள் நெடுநாள் நீடூழி வாழ்வார்கள். செய்யுங்க. தமிழ் உங்களுக்கும் சில சந்தேகம் இருக்கும், தப்பு இல்லை. நம்ம மொழியை நமக்கு தெரியலனா அதை பற்றி கவலையே படாமல் நம்ம கற்றுக்கிறதுல தப்பே இல்லை. ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம், புது உணவு தான், ஐயோ வேண்டான்னு சொல்கிறோமா? 4 செல்ஃபி எடுக்கிறோம், 4 பேக் கேமராவில் எடுக்கிறோம், இன்ஸ்டாவில் போட்டுரும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே செய்கிறோம். அப்புறம் கன்றாவியாக இருக்கும், பாதி வச்சுரும், ஆனால் இன்ஸ்டாகிராமில் வாவன் போட்டு விட்ருவோம். ஏன்? புதுசாக இருக்க ட்ரை. உணவிலே புதியதை வேண்டும் என்று நினைக்கிற நீங்களும் தமிழிலே புதியது வேண்டும் என்று நினையுங்கள், அதை பயன்படுத்துங்கள், நீங்களே மகிழுங்கள். அதுதான் நம்ம செய்கிற சரியான ஒன்று. அப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கடை பதாகைகள். எனக்கு நான் ஆத்திரத்தை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியாது சில நேரங்களில். அந்த காலம் மாதிரி கருப்பு மை எடுத்து அடிக்கலாமெல்லாம் தோணும். என்ன வெறி, ரொம்ப கோவப்படுத்துகிற மாதிரி சில பதாகைகள்லாம் இருக்கும். டிப்பன் ரெடி. இன் டிப்பன் ரெடி. ஏன் சார் எவ்வளோ தப்பு தெரியுமா சார் அது? ஆமாம், கூழ் கடை கரெக்ட். கூழ் கடை போட மாட்டாங்க, கூழ் கடை. அப்புறம் காலிஃப்ளவருக்கு காலிஃப்ளவர்னு எழுதுவாங்க. பத்ரகாளியே அந்த காளி தான் போட்டிருப்பாங்க, அந்த காளி போட்டு காலிஃப்ளவர் அப்படின்னு போடுவாங்க. நான் சொல்கிறேன், அந்த கடைலாம் ஓடாது, சபிக்கிறேன். அந்த கடைலாம் ஓடாது. நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி கடைக்கெல்லாம் அது ஆண்டி இல்லைங்க, ஆண்டி, பழனி ஆண்டி ஹோட்டலாக இருந்திருக்கோம். நீங்கள் தப்பாக படிச்சிருக்கீங்க. அவள் சரியாக தான் எழுதியிருக்கா, அதாவது அவங்க பார்க்குற பார்வையில் இருக்குது. நான் என்ன பண்ண தெரியுமா? அந்த பேருக்காகவே பரவாயில்ல. அப்போ இனிமேல் 7th ஸ்டாண்டர்டில் ஒரு 4 தொண்டைமான் வருவாங்க நினைக்கிறேன். சரி, ஆமாம், நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா. இந்த கடைப்பதாகைகள் இருக்க சிக்கல், நான் என்ன தெரியுமா செய்வேன், வேணுமுன்னே அந்த கடை வாசலில் போய் நிற்பேன். அவர் என்னை பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் திரும்பிடுவேன். ஏன் தம்பினா இந்த மாதிரி இங்கிலீஷில் போட்ட கடை நான் வாங்குறது இல்லைன்னுடுவேன். இப்படியே சொல்லுவேன். நான் பரவாயில்ல, உலகநாயகி பழனி அம்மாவை தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மூத்த தமிழ் பேர்கள். உலகநாயகி பழனி ஒரு அம்மா இருக்காங்க, பாப் கட்டிங் பண்ணிட்டு அந்த அம்மா இருக்கும், மிரண்டுருவீங்க. இந்த ஒரு படத்தில் வடிவுக்கரசி இருப்பாங்களே அந்த மாதிரி பயங்கர டலராக இருப்பாங்க. ஒரு முறை அவங்களோட ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனோம். பேர் எதாவது சொல்ல என்ன இருக்குது, நித்யாமிர்தம் ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் சென்னையில்.
அங்கெல்லாம் தெரியுமில்ல, முக்கால்வாசி ஹோட்டலில் யார் வந்துட்டு சர்வராக வந்துட்டாங்க? ஆமாம், வடக்கர்னு சொல்லக்கூடாதான், சரிங்களா? அதனால் அதை சொல்ல வேண்டாம். நம்ம வேணும்னா வடக்கிந்திய நண்பர்கள் வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போது குடிகாரன் கூட சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்கள்னால் சொல்லணும். நிறைய வெக்கபுலரிஸ் புதுசாக உருவாக்கி வச்சுருக்கேன். அவர் வந்து நின்னா ஹிந்தியில் கேட்டான் பாருங்க, இந்த அம்மா மெனு அது ஒத்துன்னு போட்டு, நீ தமிழில் கேட்டால் நான் இங்கே சாப்பிடுவேன், இல்லைனா நான் வெளியே போயிடுவேன், உன்னையும் அடிச்சு வெளியே எடுத்துகிட்டு போயிடுவேன். இப்படி தான் சொல்லிச்சு அந்த அம்மா. நான் சொன்னேன், அம்மா இவ்வளோ ஏம்மா இவ்வளோ இதுவாக நடந்துக்கிறீங்க அப்படின்னப்போ அம்மா ஒரு வார்த்தை திரும்பி பார்த்தாங்க. ஏய், நாம் ஒரு முறை போகட்டும் என்று விட்டால் அதன் பிறகு நினைத்தாலும் கூட மீட்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னான். அது எவ்வளோ ஆழமான வார்த்தை தெரியுமா? இன்னும் 1 லட்சம் வடக்கு இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வரட்டும், தமிழ்நாட்டில் வேலை செய்யட்டும், ஆனால் எங்களோடு கைகோத்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு தமிழில் பாடட்டும், நாங்கள் ஏற்றுக்கிறோம். உண்மை சார், எவ்வளோ பேருனாலும் வா, அதெல்லாம் எங்களை மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளோ பேருனாலும் வா, என்ன வேலை வேணாலும் செய், எங்கள் கவலையே இல்லை, எல்லா வேலையும் செய், எங்களோட நல்லா பழகு, எல்லாம் பண்ணு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கூழ் கடவை என்ன வேணாலும் பண்ணு, பூவி தெருவா என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் எங்கள் மொழி பேசி எங்களோடு நீ இருக்கிறாய் என்றால் நீ வா, எனக்கு சந்தோஷம். இந்த மனப்பக்கம் நமக்கு வரணும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட போயிட்டு திரும்பவும் கியா து மேரா பாத் சமத் சக்தே ஹோ அப்படிங்கிறது, ஒரே ஒரு ஹிந்தி பாடம் தெரிஞ்சு வச்சுட்டு எக்குத்தோ 3 4 5 7ங்கிறது. இந்த என்னென்னா நமக்கு பாருங்கள், ஒரு சின்ன நான் ஆங்கிலம் நன்றாக பேசிவிட்டால் உங்களுக்குள்ளே ஒரு பெருமை எட்டி பார்க்கிறது. நீங்கள் ஹிந்தியை சரியாக ஒரு இந்தி நபரோடு பேசிவிட்டால் உங்களுக்குள்ளே ஒரு பெருமை எட்டி பார்க்கிறது. தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் மொழியை நீங்கள் சரியாக பேசினால்தான் பெருமை, பேசவில்லை என்றால் இழுக்கு. இன்னொரு மொழியை நீங்கள் சரியாக பேசவில்லை என்றால் அது ஒருபோதும் இழுக்கு இல்லை. நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், கவலைப்படக்கூடாது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை, இன்னொரு மொழி சரியாக பேசலாம், அதுவும் தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அடுத்து மாற வேண்டியது கடை பதாகைகள். அப்போ நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ இதிலே நிறைய பேர் அடுத்து எதிர்காலத்தில் கடை வைப்பீங்க. கடை வச்சா என்ன பண்ணணும்? தமிழில் பேர் வைங்க. இல்லைனா நானே கடை முன்னாடி வந்து நின்று, நான் எங்கள் ஐயா ரொம்ப பிடிக்கும், நம்ம கதிரை மிரட்டிட்டாருங்க தமிழ்நாட்டியே. அவர் வராருன்னா போர்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவான், போர்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிடும். ஏன் இங்கே மீன்கள் விற்கப்படும், அப்புறம் மீன்கள் விற்கப்படுங்கிற மாதிரி மிரட்டிட்டார் பாருங்க தமிழ்நாட்டியே. நான் உண்மையாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாம் வாழ்ந்த காலத்தில் பாரதியார் போலவோ மறைமலையடிகள் போலவோ தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் இன்றைக்கு இல்லை. அவர்களுக்கு ஈடான தமிழின் தொண்டு ஐயா செய்து கொண்டிருப்பது, அதை பாராட்டும். சில நேரம் யோசிக்கலாம், என்னப்பா ரொம்ப சொல்கிறாருன்னு. அப்படி ஒருவர் இருந்தால்தான் நம்ம கொஞ்சமாவது மேலே வர முடியும்னு யோசிக்கணும். அவரை பார்த்து அவ்வளோ வியந்திருக்கேன். நான் இப்போ அடுத்தது தான் பண்ண போகிறேன். நான் ஒரு சேனல் ஆரம்பித்து எந்தெந்த கடை பேர்லாம் தமிழ் இல்லையோ அதெல்லாம் கல்லெடுத்து அடிச்சடிச்சு நான் இல்லை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். ஏன் பாருங்கள், தமிழக அரசு சொல்லிகிட்டே இருக்கு. நான் அவனை சொல்லவா இப்படி போகிறேன், இவங்களை விடுங்க. அரசு நினைத்தால் ஒரு நாளில் அத்தனையும் மாற்ற முடியும். ஆனால் அரசு அதை செய்ய தயாராகவும் இல்லை. ஏன் அதில் ஒரு சிக்கல். சரி வேணுங்க, அரசு ஏன் நம்ம போகணும்? நம்மளே நமக்கு தோணும், நம்ம பக்கத்தில் இருக்கிறது, நம்ம ஒரு பேர் வைக்கிறது, நம்ம அதை யோசிக்கணும். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சா சிலாக்ஸ்ன்னு தான் பேர் வைக்கணும், ஹாட் சிப்ஸ்ன்னு தான் பேர் வைக்கணும். ஏன் வேறு பேர் வச்சா கடை ஓடாத? ஆனால் இன்றைக்கி அதுலேயும் ஒரு புதுமை பாருங்கள். நீங்கள் நல்லா அந்த ஏரியாவில் ஓடுற கடை எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு அங்காடின்னு பேர் வச்சுருப்பாங்க. அழகாக அந்த கடை ஓடும். நல்லா ஞாபகம், உங்கள் பேரில் உங்களுடைய வியாபாரம் எல்லாம் போக போகிறதில்ல. நீங்கள் கொடுக்குற தரமான பொருளில் தான் உங்களுடைய வியாபாரம் இருக்கிறதே தவிர பேரிலே இல்லை. அதனால் தமிழில் கடை பேர்கள் வர வேண்டும். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்குற விஷயங்களாக தெரியும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தா கூட ஆங்கிலத்தில் கடை பேர் பார்க்க முடியாது. ஆனால் அது நமக்கு ஒரு சிக்கல் வந்துடுது. என்ன, மருந்து கடைக்கு போனோன்னா போர்டை பார்த்தா இது மருந்து கடையா இல்லை மட்டன் கடையானே தெரியல, எல்லா போர்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கடையை பார்த்தா தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன், தமிழிலே பேரோ ஆங்கிலத்திலே பேரோ வைங்க, தப்பு இல்லை. எல்லாரும் புரிந்து கொள்ள ஆங்கிலம், நமக்கு தமிழ். ஆனால் நம்மளால் வைக்க மாட்டேங்கிறான். சரி, அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் வச்சுட்டு போயேன்டா டிஃபன் ரெடின்னு, அதையும் போட மாட்டேனா. டீ ப இன் டிஃபன் ரெடி ரெடின்னு தான் வைப்பேன் அப்படின்னு. அப்புறம் சாப்பாடு தாயார், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட வேறு எல்லாத்துலேயும். ஏன் அதை பற்றி கவலையே கிடையாது. பாருங்கள், ஒரு எழுத்துப்பழை வந்துச்சுன்னா ரொம்ப மெனக்கட மாட்டான். ஒரு பெயிண்ட் எடுத்துகிட்டு வந்து துணைக்கால் போட்டுருவோம், அது மேலே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அது அவனுக்கு அது பெருசாக அதை பற்றி ஒரு கவலை கிடையாது அப்படின்னு ஆகிப்போச்சு. நான் சொல்கிறேன் கேளுங்க, சமூகத்தினுடைய மாற்றங்கள் யாரோ எங்கிருந்தோ வந்து வானத்திலிருந்து செய்ய போவதில்லை. நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்திலே செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த சமூகத்தையே மாற்றப்போகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, நிறைய வந்து நான் அட்வைஸ் சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தோடு அப்படியே கொஞ்சம் பேசிட்டா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தமிழிலே மிகப்பெரிய பெருமைகளிலே ஒன்றை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொண்டு உங்களை மனசில் அதை வச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். தமிழ், இப்போ இங்கே நிறைய பேர் வேறொரு துறையில் இருக்கீங்க. கணினி ஐயா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. தமிழை வேறு மொழியிலிருந்து நம் மொழிக்கு எடுத்துறதை பற்றி இவ்வளோ பேசினேன்.
ஆனால் இன்னொன்று இருக்குது, தமிழிலே இருந்து வேறு மொழிக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டியதும் இருக்குது. பயன்பாட்டு தமிழ்னா அதுவும் தான் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் ஷேக்ஸ்பியரே படிச்சுன்னு இருக்கட்டும், அவன் ஒரு நாள் கம்பனை வாங்கி படிக்கட்டுமே. இருக்குது சார் கம்பனில் அவ்வளோ அழகு. பாருங்க, நான் ஷேக்ஸ்பியர் ஒரு இடத்து பார்த்துப்பீங்க, என்னங்க ரொம்ப பிரபலமான ஒரு வசனம் இருக்குமே தெரியுமா, யூடியூப் ப்ரூட்டஸ். அந்த சீன் நீங்கள் படிச்சிருக்கீங்களா? 10th எஸ்ஏக்காக படிச்சிருப்பீங்க விழுந்துவாரி. அதில் ஒரு அந்த அந்த காட்சி பாருங்களேன். ப்ரூட்டஸ் குத்திடுவான் யாரை? சீசரை குத்திடுவான். ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்புறம் ஷாஜகான் படம் விஜய்ன்னு சொல்லாமல் இருந்தீங்களே, பரவாயில்ல. சீசரை குத்திடுவான். குத்திட்டு அந்த கத்தியை வெளியே எடுப்பான். உள்ளே இருந்தால் ரத்தம் வேகமாக வரும். கத்தி எடுத்தால் ரத்தம் வராமல் பின்ன வேறு என்ன வரும்? ரத்தம் தானே வரும். ஆனால் ஷேக்ஸ்பியர் சொல்கிறார், ஏன் அந்த ரத்தம் வந்தது தெரியுமா? ஷேக்ஸ்பியர், ஏன் அந்த ரத்தம் வந்தது தெரியுமா? உன்னை குத்தினா தெரியும், குத்தினா ரத்தம் வரதான் செய்யும். ஆனால் இந்த கவிஞர்களுக்கு இருக்கிற ஒரு பொல்லாத விளையாட்டு இருக்கு. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கு ஒரு வீடு செய்வேன். இல்லை என்ன கற்பனை இல்லை, அவங்களுக்கு கற்பனை இல்லை. கவிஞர் தனி உலகம் அது. ஒரு எழுதுகிற ஷேக்ஸ்பியர், ஏன் ரத்தம் வந்தது தெரியுமா? எந்த ப்ரூட்டஸை உயிராக நினைத்தானோ அந்த ப்ரூட்டஸ் தான் உண்மையில் கொன்றானா என்று பார்ப்பதற்காக அவன் ரத்தம் வெளியே வந்ததுன்னு எழுதினார் ஷேக்ஸ்பியர். அழகில்ல? அதுக்காக நீங்கள் குத்திட்டு பார்க்குறானான்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்டுங்க. ஷேக்ஸ்பியரோட அழகு பாருங்கள். இதை ரசிக்கணும். நான் ஷேக்ஸ்பியரை ரசிக்க மாட்டேன். ரசி, உன் மொழியில் ஷேக்ஸ்பியரை ரசி, அப்புறம் இங்கிலீஷில் போய் பாரு அது எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அதற்கு நிகராக தமிழிலும் இருக்கிறது. ராவணன் இருக்கான், ராமன் அம்பு விட்டான், இருக்கும் இடமின்றி அப்படி ஒரு இடத்துல ஒரு எள்ளு வைக்க முடியாத அளவுக்கு அவன் உடம்பு முழுக்க அம்பு போச்சு. யாரு? ராமன் விட்ட அம்பு. ஒரு அம்பு விடலை. படத்தில் சீரியலில் பார்க்குற மாதிரிலாம் தயவு செஞ்சு நீங்கள் சீரியல் பார்த்த ராமாயணம் இல்லை, நீங்கள் படத்தில் பார்த்த ராமாயணம் இல்லை, அது தயவு செஞ்சு சொல்லிடுறேன். நீங்கள் அதில் இருக்க மாதிரிலாம் ராமாயணம்லாம் கிடையாது. உங்களை ஏமாற்றிட்டாங்க. சரி போயிட்டு போது விடுங்க. அம்பு விடுறான்ல, ஒரு இடம் விடாமல் அந்த அம்பு துளைக்கிறது. இப்போ ஷேக்ஸ்பியர் மாதிரியே கம்பர் சொல்கிறார். இத்தனைக்கும் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்ததற்கும் எனக்கு தெரிந்த ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்பன் வாழ்ந்தார். கம்பன் முதல்ல விதை போடுறார். என்ன சொல்ல தெரியுமா? ஏன் அந்த அம்பு துளைத்து கொண்டு போனது தெரியுமா? பின் அம்பு விட்டால் தொலைச்சிட்டு தான் போகும். ஆனால் கம்பர் ஒரு அழகாக சொன்னார். என்னன்னு, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை உள்ளிருக்கும் எனக்கருதி தடவியதோ ஒருவன் வாலி. ஒரு முறை ராவணன் சொன்னான், சீதையை என் மனசில் வச்சிருக்கண்டா அப்படின்னு சொன்னான் ராவணன். ராமன் பார்த்தான் அம்புக்கிட்ட போய், உள்ளே போய் எங்கே சீதை இருக்கான்னு பார்த்து வெளியே எடுத்துட்டு வா. ஏன்? அவன் எங்கேயாவது மாற்றிக்கிட்டி வச்சுருப்பான். உடம்பு முழுக்க போடுறேன். எவ்வளோ பாருங்க, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை உள்ளிருக்கும் எனக்கருதி. அது இன்னொரு அழகு பாருங்க, தடவியதோ ஒருவன் வாலி. எங்க ஒரு அம்பு போய் தடவியா கொடுக்கும்? உள்ளிருவன் உள்ள தானே வைக்கும். ஆனால் ஏன் தடவியதுன்னு சொன்ன தெரியுமா? அது சீதையை தேடி போச்சு. அது சீதையை தேடி போச்சு பாருங்க. அப்ப கம்பனுடைய அழகு. ஷேக்ஸ்பியரின் அந்த ரசனையை நாம் ரசிக்கிறோம் என்றால், கம்பனின் இந்த ரசனையை அவர்கள் ரசிக்க வேண்டும் என்றால், இங்கிருந்து தமிழ் அங்கே போக வேண்டும், அங்கிருந்து ஆங்கிலம் இங்கே வர வேண்டும். அதுதான் சரியானது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை மட்டும் சொல்லிட்டு நான் அப்படியே என்னுடைய பேச்சு அப்படியே நிறைவு செய்கிறேன். என்ன சிக்கல் இருக்கிறது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு ஒரு குறள் இருக்குது. இதான் நான் முடிச்சிடறேன், கவலைப்படாதீங்க. அதில் மொழிபெயர்ப்பு நிறைய பேர் பண்ணாங்க ஆங்கிலத்தில். இந்த மொழிபெயர்ப்பு பண்ண எல்லாரும் ஒரு தவறு செஞ்சாங்க மொழிபெயர்ப்பில். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். போப் தெரியல, ஜி போப். அவர் மொழிபெயர்த்தார். என்னென்னு மொழிபெயர்த்தார்? எல்லாருக்கும் இங்கிலீஷ் நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தால் தப்பாக எடுத்துக்காங்க, எனக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது. As its first of letters, every speech maintains the primal deity is first through all the world domains அப்படின்னு ஜி போப் எழுதினார். என்னங்க, ஏ as its first of letter என்ன சொல்கிறாரு? அகர முதலைக்கு ஏ முதல் எழுத்து. யார் எழுதுறது? ஜி போப். பின்னாடி வாவேசு ஐயர் இங்கிருந்து எழுதுறார். நம்ம ஆளுங்களும் நிறைய மொழி பெயர்த்திருக்காங்க தெரியுமா? கர்த்தர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கர்த்தர்னா என்னங்க ஞாபகம் வருது? கர்த்தரேன்னா யார் ஞாபகம் வராங்க? ஆனால் உண்மையாக கர்த்தரேங்கிற சொல் சிவபெருமானை குறிக்கிற சொல். நம்ம வள்ளலாரே பாடியிருக்கார். காமமகற்றிய நேய நடி, அந்த பாட்டில் கர்த்தனடி பாடியிருக்கார். தேவாரங்களில் கர்த்தாவேன்ற சொல் வந்திருக்கு. அப்புறம் எப்படி சார் அங்கே போச்சு? அது ஒன்றும் இல்லை, இலங்கை ஆறுமுக நாவலர்கிட்ட தான் மொத்தமாகவே மொழிபெயர்க்க கொடுத்தாங்க பைபிளை. அவர் என்ன பார்த்தாரு, என்ன சொல் போடலாம்னு யோசிச்சார். அவருக்கு இங்கே சிவபெருமானை சொன்ன கர்த்தாவே சொல் பிடிச்சிருந்தது, போட்டார். இப்போ என்ன ஆகி போச்சு பாருங்க, நம்ம சிவபெருமான் கோயில் நின்று கர்த்தரேன்னு சொன்னால் கூட காதிலே அடிச்சுடுவான். எங்கே வந்து என்ன சொல்லிட்டு இருக்க? இல்லைங்க தேவாரத்தில் சொல்லாத, மாறி போச்சு. அதை பாருங்க, இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு முக்கியம். அவர் என்ன எழுதுறாரு? ஏ
as its first of letter னு எழுதுறார். பின்னாடி வந்த வாவேசு ஐயர் என்ன எழுதுறார் பாருங்க, A is the starting point of the world of sound, even so is the great original the starting point of the all exists. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அடுத்து ஒருத்தர் எழுதுறார், கூமா பாலசுப்ரமணியம் எழுதுறார், as alpha is of all the letters first and source of birth, so God primeval is alone the source of all this letter. இவர் என்னங்க சொல்றார்? ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது எதனுடைய ஆல்ஃபாபெட்டில் ஃபஸ்ட்டுங்க? கிரீக் உடைய ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லிஸ்னு ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழர்கள் யாருடைய கரங்களை கால்களாக நினைத்து வணங்க வேண்டும் என்று ஒரு வெளிநாட்டவர் இருந்தால் அதில் முதலில் இருப்பவர் எல்லீஸ். சாப்பாட்டில் வச்சு கொண்டுட்டாங்க சரிங்களா? அது பெரிய கதை, அதை விட்டுருங்க. ஏன் கொண்டாங்கலாம் கேட்காதீங்க, ஏன்னா எனக்கு தெரியாது. அவர் ரொம்ப அழகாக, அவர் தாங்க எப்படி தமிழிலே மொழிபெயர்க்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் எழுதினார் பாருங்க, முதல்ல எழுதினவர் என்ன சொன்னார்? ஏ இஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் லெட்டர்னு சொன்னார். ரெண்டாவது வந்தவர் ஏ இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்ட் சவுண்ட் எழுதினார். மூணாவது வந்தவர் ஆஸ் ஆல்ஃபா ஆஃப் ஆல் லெட்டர்னு எழுதினார். எல்லி சொல்கிறாரு, நீங்கள் இப்படி மொழிபெயர்த்தா தமிழையே என்னன்னு தெரியாதவன் என்ன நினைப்பான்? தமிழில் முதல் லெட்ரு ஏன்னு தான் நினைப்பான், இல்லை ஆல்ஃபான்னு நினைப்பான். அப்புறம் அவன் சொல்லுவான் தமிழில் ஆல்ஃபான்னு முதல் லெட்டர் ஸ்டார்ட் ஆகணும், ஏன் அவனுக்கு தெரியாது, நீ மொழிபெயர்த்தது அப்படி. எல்லிஸ் எப்படி தான் மொழிபெயர்த்தாரு? ஆஸ் ரேங்க்டு இன் எவ்ரி ஆல்ஃபபெட் தி ஃபஸ்ட். ஆல்ஃபாபெட்டிலே முதலில் இருக்கிற வார்த்தை அதுபோல் இறைவன் முதலானவன். இப்போ என் மொழியில் எந்த ஆல்ஃபபெட் முதல்ல, உங்கள் மொழியில் உங்கள் ஆல்ஃபபெட் முதல்ல. அகரம் தமிழில் அகரம்னு மொழிபெயர்க்கும் போது கூட ஒரு சின்ன பிழை இல்லாமல் கூட மொழிபெயர்க்க நமக்கு எல்லி சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் அவர் இன்னும் ரொம்ப மேலே போய் ஒன்று சொன்னார். என்னென்னா, திருக்குறளில் இனியவை கூறல்னு ஒரு அதிகாரம் இருக்குது, தெரியுங்களா? தெரியுங்களா? இனியவை கூறல்னா என்னங்க? நல்ல டக்குன்னு முடிச்சிட்டிங்க, அவ்வளோதான் அதுக்கு அர்த்தமா? எல்லிஸ் என்ன பண்ணுறாரு, இனியவை கூறல் அப்படிங்கிற ஒன்றுத்தை எப்படியாவது மொழிபெயர்க்கணும்னு நினைக்கிறார். மொழிபெயர்க்க வேண்டும்னு நினச்சவர் என்ன பண்ணார் பாருங்க, அதுக்கு ஒரு வெள்ளி நகையாடி மொழிபெயர்க்கிறார். இந்த இனியவை கூறலுங்கிற சொல் இங்கிலீஷில் சொல்லும்போது கர்ட்டசிங்கிற ஒரு சொல்லோட கொஞ்சம் பொருந்துதுங்கிறார். ஆனால் அது என்ன கிடையாதான், எக்ஸாக்டாக டைரெக்டாக கர்ட்டசி என்பதற்கான சொல் இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறாரு, இதில் ஒரு வேடிக்கை, எல்லிஸ் அதுக்கு ஒரே எழுதும்போது சொல்கிறார், இதில் என்ன வேடிக்கைனா, கிரீக் மொழியில், கிரேக்க மொழியில் இனியவை கூறலுக்கு சொல்லே இல்லைங்கிறார். இனியவை கூறலாம் என்னங்க நினைக்கிறீங்க? நல்ல வார்த்தை பேசுறதா? இப்போ நான் அப்படி சொல்கிறேன், ஒருத்தங்க தவறு செய்கிற போது இதை செய்யாதே என்று அவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்வது இனியவை கூறல். ஒருவர்கள் துயரம் என்று விழுந்து விட்ட போது கைப்பிடித்து நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்று சொன்னால் இனியவை குரல். ஏன்டா தேவையில்லாமல் குடிக்கிற, அது உன் உடம்புக்கு கெடுதினா கேட்க மாட்டியான்னு ஓங்கி ஒரு அறவிட்டா அறவிட்டா கூட இனியவை குரல். ஆமாம், இனியவை குரல் தான். இந்த இனியவை குரலுக்கு ஒரு சொல் இல்லை. எல்லி சுப்பு அழகாக சொல்கிறார், உலகத்தின் மிகச்சிறந்த தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் இந்த இனியவை கூறலை கிரேக்கத்தில் எழுதுகிற போது எப்படி எழுதுறார்? இனியவை கூறல் எத்தனை வார்த்தைங்க? இனியவை கூறல். ஆனால் அரிஸ்டாட்டில் சொல்கிறார் இனியவை கூறலுக்கு கிரீக்கில், கேளுங்க, describe it as an intermediate habit between flattery and morsness, between the disposition which increase the feeble minded in all cases of sacrifice their own opinion in differences to others, and that by which men are excited to contend for the mere sake of contention is equal to இனியவை குரல். பாருங்க எவ்வளோ ஆழம்னு சொல்கிறேன். ஏன் நம்ம திருவாசகத்தில் ஒரு வருங்க, தொண்டர்கால் தூசி செல்லி பக்தர்கால் சூழ போகி, இதில் தொண்டர்கால்னு சைவத்தில் தொண்டர்னா யாருங்க? அது ருத்ராட்சை போட்டுக்கிட்டு சிவபெருமானேன்னு இருக்கிறவங்க அடியார். அதுக்கு நீங்கள் என்ன ஆங்கிலத்தில் எழுதுவீங்க தொண்டருக்கு? என்ன தொண்டர்னா யார்? சேக்கிழார் சொல்கிறாரு, கேடுமாக்கமும் கெட்ட திருவினர். அவங்களுக்கு சந்தோஷமும் கிடையாதான், துக்கமும் கிடையாதான். ஏண்டானா ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். அவன் தங்கம் பார்த்தாலும் தான் மண்ணு தான், மண்ணு பார்த்தாலும் மண்ணு தான். அப்படி பார்த்தா அவனுக்கு எங்கே இன்பமும் துன்பமும் வருமா? வராது. அப்படிப்பட்ட அடியார் தொண்டர். அது எப்படிங்க ஆங்கிலத்தில் எழுத முடியும்? ஆனால் ஜி போப் எப்படி தெரியுமா எழுதினாரு? எப்படி எழுதினா தெரியுமா? ஹோ வாலண்டியர்ஸ், ஹோ வாலண்டியர்ஸ். ஏன் வாலண்டியர்ஸ்னால் நம்ம ஊரில் தொப்பி பனி எல்லாம் போட்டு சுற்றி வந்து டீ கொடுப்பாங்களா தானே வாலண்டியர்ஸ்? ஏதாவது ஹெல்ப் கேட்டால் செய்வாங்களா தானே வாலண்டியர்ஸ்? அது சைவத்துக்கு இல்லை, அப்படி சொல்ல வரலங்க. நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. வாலண்டியர் தான் எல்லாமே. வாலண்டியர்லாம் இந்த நிகழ்ச்சி கூட கிடையாது, அவங்க தான் தூண். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பாக சொல்லலை. ராமனுக்கு முடிசூடும் போது ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கதன் உடைவாள் ஏந்த, இலக்குவன் கவரி கவிப்ப, பரதன் குடை கவிப்பேன்னு. ஆனால் ஒருத்த மட்டும்தான் அனுமன் அரியணை தாங்கன்னு. அனுமன் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்க ராமனுடைய அரியணையே பிடிச்சிட்டு இருந்தாராம். மற்றவங்களாம் ஒன்று செஞ்சாங்களாம். ஏன் அனுமன் அரியணை தாங்கினான் தெரியுமா? ஏன்
வாலண்டியர்ஸ் இல்லைன்னா நம்ம ஒரு அணியணியில் கூட உட்கார முடியாதுன்னு கம்பன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அனுமன் மாதிரி ஒரு தொண்டன் இல்லை என்றால் ராமனாகவே இருந்தாலும் கூட அரியணையில் உட்கார முடியாது என்பதால் தான் அரியணை அனுமன் தாங்க அப்படின்னு போட்டார். நான் குறைச்சி சொல்லலப்பா, உதாரணத்துக்கு சொல்ல வரேன். எந்த பணியும் குறைவில்லை, செய்யும் தொழிலே தெய்வம். அப்போது இந்த வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஏன் தொண்டருக்கு சொல்லி இல்லை ஆங்கிலத்தில்? அப்போ ஒரு விஷயத்தை இன்றைக்கி மனசில் நினச்சிக்கோங்க. என்னன்னா, உலகத்தில் நம் மொழியிலே இருக்கக்கூடிய சொற்களை அப்படியே சொல்வதற்கு கூட வார்த்தை இல்லாமல் உலகத்தின் பெரிய பெரிய கிரேக்க ஆங்கில மொழிகள் கூட தடுமாறக்கூடிய இந்த மொழியின் சொல்லை பேசாமல் பிற மொழியில் பேசி தடுமாறினால் இதைவிட தமிழ் அன்னைக்கு இழிவு செய்ய வேறொன்று இல்லை என்பதை நீங்கள் எல்லோரும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அதுக்காக நான் உங்களுக்கு காலையில் எழுந்தோடனே நாளைக்கு ஐயா சொன்னார், அண்ணன் சொன்னார், அதனால் நம் தமிழிலேயே இனிமேல் உரையாடும். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, தூய தமிழ் பேசுறதுனா ஒரு மாதிரி சினிமேட்டிக்காக பேசுறது கிடையாது. இப்பொழுது நான் கல்லூரிக்கு போகிறேன், என்னோடு நீ வருகிறாயா? அதெல்லாம் கிடையாது. இப்போ நான் கல்லூரிக்கு போகிறேன், நீ வரியா? அவ்வளோதான். ஆங்கிலத்தில் தெரியுமா, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு பேசக்கூடாது. வாட்ஸ் யுவர் நேம், அதுதான் அழகு. அதே தான் தமிழிலும். உங்கள் பெயர் என்ன அப்படிலாம் கேட்டால, உன் பேர் என்ன கேட்டாலே அழகு தான். இல்லை லோக்கலாக இருக்கே, யார் சொன்னது? நான் பிகினர்ஸ்லேயே சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருப்பேன். மெய்யாலுமா அப்படின்னா சிரிக்காதீங்க. உண்மை என்பதை விட மெய் என்பது தான் தூய தமிழ் சொல். குந்துங்கன்னு சொன்னால் சிரிக்காதீங்க. உட்காரு என்பதை விட குந்து என்பது தூய தமிழ் சொல். உண்மை. ஆனால் நமக்கு அதெல்லாம் சொன்னாலே அது ஒரு மாதிரி. தமிழை எளிமைப்படுத்துங்கள், தூய தமிழில் பேசுங்கள். அதற்காக ரொம்ப பயங்கரமாக அந்த காலத்து கேஆர் விஜயா ஜானகி மாதிரிலாம் பேச வேண்டியது இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ என்ன சிக்கல், ஏன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான்? அந்த மாதிரி தமிழ் பேசுகிறோம், தூய தமிழ் பேசுகிறோன்ட்டு என்ன பண்ணிடுறோம், நான் 4:30 நான் இப்பொழுது வந்து விடுவேன், பேருந்து ஓட்டுநர் சொல்லி நிறுத்திவை அப்படிலாம் சொல்லாத. நான் 4:30 வந்துடுவேன்டா, கொஞ்சம் ஓட்டுநர் சொல்லி நிறுத்திவை. தமிழ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம அடி போடுறோம் தூய தமிழ் பேசினா? தூய தமிழ் பேசுறதுனாலே அது ஏதோ ஒரு திரைப்படத்தில் இப்படி வச்சு பேசுவார் ஒரு பட்டாபி, அவரை வச்சு தூய தமிழ் பேச வச்சு அந்த படத்தில் கை தட்டுவாங்கண்ணா. எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அது? தூய தமிழிலே ஒருவர் பேசுவதை நகைச்சுவையை ஆக்கி ஒரு மொழியிலே படத்தை ஓட்டி சிரிக்க வைக்க முடியும்னா இப்படி ஒரு கேவலம் கன்னடனோ தெலுங்குலையோ பண்ண முடியாது. தமிழில் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா நம்மள மாதிரி இச்சோ வேறு எவனும் கிடையாது. நம் மொழியை தூய தமிழில் பேசினால் அது நகைச்சுவை. அது ஏன் மாறணும்னா, தூய தமிழ்னா ரொம்ப தூய தமிழாக போயிடாதீங்க. ஏன், ரொம்ப தூய்மையானது கூட பக்குவமற்றது. செப்பு கலக்காத தங்கத்தை வைத்து நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் செப்பு கலந்தால்தான் தங்கத்தையே வளைக்க முடியும். தூய தமிழ் என்பதற்காக தூய தமிழில் பேசுவது என்ற அர்த்தம் இல்லை. நல்ல தமிழை நல்ல நடையில் பேசுங்கள். நன்றி, வணக்கம்.